எங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை விசிகே செல்லத்துறையா தெரியும். ஆனால் நீங்கள் விசிகே ஓபிசி செல்லத்துறையாகவும் இருக்கீங்க. பாதிக்கப்பட்ட பிராமணன் தான் நமக்கு தலித். எவ்வளோ பெரிய சிந்தனை! இதுதான் அவர் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறார். நான் பிறந்த சமூகம் இல்லை நம்ம ஜாதிக்காரர் ஒரு அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த பார்வையில் என்ன தலைவராக எடுத்துகிட்டு வரதான்னு அங்கே வராது. அதுக்கான தலைவர் நான் இல்லை, அதுக்கான கட்சி விடுதலை கட்சி இல்லை. அம்பேத்கர் வந்து கண்ட கனவை அவர் எழுதிட்டு வந்த தேரை திரும்ப எழுதிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அது வந்து ஒரு நாள் எழுக்கிற தேர் இல்லை, படிப்படியாக தான் இழுக்கணும். இழுக்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்கள் ஒருத்தரை கீழாக பார்த்தீங்க, உங்களை ஒருத்தர் கீழாக பார்த்ததை நீங்கள் உணர்ந்துட்டீங்க, அதனால் நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்தீங்க. மற்றவங்களுக்கு இப்போ விசிகாவை சாதி கட்சியாக பார்க்குறவங்களுக்கோ சாதிய மனநிலையில் தீண்டாமை மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையோ, உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு கிடைக்கலையா, இல்லை கிடைச்சும் அதை உணராமல் இருக்காங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி நம்மளோட சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி செல்லத்துறை அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய கேட்க வேண்டியது இருக்குது. வாங்க தோழர். வணக்கம் தோழர். உங்களை எங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை விசிகே செல்லத்துறையாக தெரியும். ஆனால் நீங்கள் விசிகே ஓபிசி செல்லத்துறையாகவும் இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரிச்சிருங்க, நம்ம விவரமாக பேசுவோம். நான் பேசிக்காக என்னோடய நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பழைய திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தென்காசி மாவட்டம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், தென் தமிழகத்தில் வந்து அந்த கிராமங்கள் இல்லை பஞ்சாயத்து பேரூராட்சி அது எல்லாமே வந்து ஒரு சாதிய கட்டமைப்பாக தான் இருக்கும். ஒரு ஊரோட பேரை சொன்னீங்கனாலே நீங்கள் அந்த ஊரில் எந்த சமூக மக்கள் இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரியான அமைப்பு தான் அங்கே இருக்கும். பெருவாரியான சமூகம் இருக்கிற ஊர், அந்த மக்களுக்கான பிரதிநிதிகளை அவங்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மைனாரிட்டி சமூகமாக தான் இருப்பாங்க. ஒரு தலித்துகளாக இருக்கட்டும், இதர சமூகங்கள் வந்து அவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஊரில் தான் நான் வந்து அங்கே பிறந்தேன், வளர்ந்தேன். கல்லூரி காலம் வரைக்கும் நான் அங்கே தான் இருக்கிறேன். நான் அந்த சாதி இயக்கத்தை அனுபவபூர்வமாக நான் உணர்றேன். நான் அதில் பெரிய ஈடுபாடு இல்லாமல் அதை ஏற்றுக்காமல் அதிலேருந்து மாறுபடுற மனநிலை வந்து எங்கள் அப்பாக்கிட்ட இருந்து எனக்கு வந்தது. அவர் ஒரு காந்தியவாதி. காமராஜரை மட்டும்தான் அரசியல்வாதின்னு சொல்கிறவர். அவர் அதுக்கப்புறம் அரசியல்வாதியே இல்லை, அரசியலே செத்து போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு தீவிரமான ஒரு காந்தியவாதி. அங்கேருந்து விசிகேக்கு நீங்கள் வந்திருக்கீங்கிறது அப்படிப்பட்டவர் அவர். அவர் பொதுவாக சின்ன பையன்லேருந்தே எப்போவுமே மாற்று சமூகம் மட்டும் இல்லை, எந்த எங்கள்கிட்ட வேலை பார்க்குற அந்த வயலில் வேலை பார்க்குற அவங்கள வந்து அந்த சமூக பார்வையில் ஒருமையில் கூப்பிட்ற பழக்கம் இருக்கும். இது இப்போ எனக்கு வயசு 5 வயசு 7 வயசாக இருக்கும். ஆனால் ஒரு 40 வயசு 50 வயசு நபரை வந்து வெறுமனே பேரை சொல்லி கூப்பிடுற பழக்கம் இல்லை, அவங்க அப்பா பேரை சொல்லி அவர் மகனே அப்படின்னு சொல்கிற பழக்கம் அப்போ நடைமுறையில் இருந்துச்சு. அப்படி தான் வந்து அவங்க கூப்பிடுவாங்க. நம்ம அதை வந்து தவறுன்னு உணராத காலம், மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணராத காலம். அந்த காலகட்டத்தில் நான் வந்து எங்கள் வயலில் வேலை செஞ்சு எங்கள் அப்பா வயசு உள்ள ஒரு பெரியவரை, திருமலை அப்படிங்கிற ஒரு பேர், அப்படி கூப்பிடும்போது எங்கள் அப்பா எனக்கு காதை பிடிச்சி திருகி அது எவ்வளோ பெரிய தவறு, அப்படி கூடக்கூடாதுங்கிறத அப்போ சொன்னார். அப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சமூக நீதி பார்வையில் அப்பா பேசுகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாத வயசு. ஆனால் தப்பு அப்படிங்கிறது அப்படி கூப்பிடக்கூடாதுங்கிறதையும் சொல்லி வளர்த்தவர். ஒரு முறை சொல்லி அவனை கூப்பிட சொன்னவர், மாமான்னு கூப்பிடு, பெரியப்பான்னு கூப்பிடு அப்படின்னு. நீங்கள் கேட்டீங்களே எப்படி நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்டீங்களே, அதுக்கு வேறு போட்டது எங்கள் அப்பா. அப்படியா? அது எனக்கு ஆனால் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அவரை மரியாதையாக அழைக்கணும்னு உங்கள் தந்தை சொல்லியிருந்தாலும் கூட அதில் கூட நம்ம ஓகே இது சாதாரண விஷயம் கூட கடந்து போயிடலாம், காந்தியவாதிங்கிறீங்க. ஆனால் உறவு முறை சொல்லி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு, அது பெரிய விஷயம். அது அவர் சொன்ன விஷயம் பெரிய விஷயங்கிறத இப்போ உணர்றோம். அப்பா இல்லை, நோ மோர். அது தாண்டி இன்னொரு சிக்கல், இப்போ எங்கள் சமூகம் ஒரு சமூகத்தை சேர்ந்தது, பக்கத்தில் சமூகம் இருக்கும், சமூகம் இருக்கும். அந்த ஊருக்குள்ளே நாங்கள் போகும்போது அவங்களோட பார்வை எங்கள் மீதான பார்வை என்னவா இருக்குன்னா, நாங்கள் இவங்களை பார்த்தோம் இல்லையா, அந்த பார்வையில் அவங்க எங்களை பார்க்குறாங்க. ஏன்னா எங்கே உணர்றேன் அப்படின்னா, சமூகம் ஒரு ஊரை தாண்டி தான் எங்களோட வயலுக்கு போகிற மாதிரி இருக்குன்னா, நான் அந்த ஊருக்குள்ள போகிறப்ப எங்கள் அப்பா பேரை சொல்லி என்னை கூடுவாங்க, அண்ணார் மகனே அப்படின்னு கூடுவாங்க. எனக்கு ஒரு பேர் இருக்கு, அதை சொல்லி கூட மாட்டாங்க. இப்போ நான் அந்த ஊரில் ஒரு தாகம் எடுக்குது, எனக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தண்ணி கேட்டால் அவங்க இந்த பட்டை, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, பனை ஓலையில் மாதிரி அது வச்சுருப்பாங்க, வீட்டு வாசலில் கிடக்கும். அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு எவர்சிலூரில் இருக்கும், பித்தளையில் இருக்கும், அவங்க பாத்திரம் வச்சுருப்பாங்க. தயாராக யாராவது வந்து கேட்க கொடுக்க வச்சுருக்காங்க, அதுக்குன்னு இருக்கும். அப்போ அதில் கொடுப்பாங்க. நான் அங்கே இன்னொருத்தருக்கு செஞ்சதை எனக்கு இங்கே வேற ஒருத்தர் செய்கிறாங்க.
எங்கள் அப்பா பேரை சொல்லி என்னை வந்து கூப்பிடும்போது என் பேரை சொல்லி கூப்பிடாதனால ம், என்னை தலையில் அடித்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றத ம், என் வயசில் உள்ள இது ஒரு பெண்கள் அப்படிலாம் கூப்பிட்றது வந்து எனக்கு அது பெரிய உறுத்தலாக இருக்குது, ம், எனக்கு வலிக்குது. ம், அப்போ நான் என்ன உணர்றேன்னா இப்படி தானே அவங்க குளிச்சிருக்கோம் ம், 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 அப்படிங்கிறத நான் வந்து அந்த காலகட்டத்திலேயே நான் அதை உணர்ந்தேன். எனக்கு ம். அது பெரிய வழியாக இருந்தது. நான் அதை வந்து வெளில சொல்ல முடியாது இல்லையா. ம், நான் ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத குடும்பத்தில் சாதாரணமான வந்த ஆள். ம், வீட்டை விட்டு வெளில போனல வந்து சொன்னோன்னா எப்போ வம்பு ஊருக்கு போயிடாதீங்க, ம், கூண்டு கூட்டத்தில் நிற்காதீங்க, ம். போலீஸ் ஸ்டேஷன் அப்பா போயிடக்கூடாது. காந்தியவாதிங்க ஆனால் அவர் காந்தியை பின்பற்றவர் அரசியல் எந்த அரசியல் ஈடுபாடு. பின்புலமும் இல்லாதவர். ஓகே, ஓகே. ஓ, ஒரு விவசாயி, ஒரு சமையல் கல்வி நிபுணர், ஒரு சின்னதாக ஹோட்டல் வச்சு நடத்தியிருந்தவர், ஓ, சரி, சரி. அரசியல் பங்களிப்பே இல்லாதவர். ஓகே. மனசளவில் அவர் வந்து காந்தியை காந்தியவாதி, பின்பற்றவர். காந்தி பின்பற்றவர். ஏற்றுக்கிட்டார். காமராஜரை மட்டுமே எங்க நம்ம நாட்டு காந்தி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவர். ஓகே, ஓகே. அவ்வளவுதான். தென்னாட்டு காந்தியா அப்படி பார்க்குறவர் அவர். ஆ. அந்த உணர்வுகளை என்கிட்ட கடத்திருக்கிறாரு. ம், அதன் அடிப்படையில் நான் வந்து மற்றவங்கள்ட்ட வழியை என்னால் ம். உணர முடிஞ்சுது, புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ம், கல்லூரி காலங்கள் வந்து மானாம்பாறைக்கு வரோம். ம், அங்கே வேறு வேறு சமூகத்தில் அவங்கெல்லாம் வராங்க. அங்கே என்ன கூட படித்தவங்களில் தலித்தா யாரும் இருக்கவே இல்லை, ம், ம், இருக்கவே இல்லை. எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ புது அரசியலை பார்க்குறோம். இப்போ அந்த காலகட்டத்தில் தான் அந்த பாமக, ம், வட தமிழகத்தில் பாமகன்னு ஒரு கட்சி இருக்குது. ம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சமூகம் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு வந்து ஓகே. ரொம்ப லேட்டாக தான் எனக்கு அது தெரியுது. ஏன்னா ஓ. எங்கள் சைட்லலாம் வன்னியர்லாம் கிடையாது, இல்ல. ஓ, கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச அந்த நான் தலித் இஷ்யூவில் அவங்க வரமாட்டாங்க. ஓகே. எந்த எந்த பகுதி சொன்னீங்க உங்க ஊரு? இப்போ தென்காசி மாவட்டம், ஓகே, ஓகே. பழைய திருநெல்வேலி மாவட்டம், இப்போ ம். தென்காசி மாவட்டம், ம். கடலூர் பக்கத்தில் எங்கள் ஊர். ம், அங்கே நீங்கள் சங்கரகோயிலாக இருக்கட்டும், வாசனூராக இருக்கட்டும், தென்காசியாக இருக்கட்டும், அந்த திருப்பூர் ராஜபாளையமாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ம், தலித்துகளுக்கும் நாடார்களுக்கும் பிரச்சனை வரும். ம், ம். தேவர் சமூகத்துக்கும் தலித்துக்கும் இஷ்யூ வரும். ம். ஒரு 4 தலித் இஷ்யூ இந்த ஊரில் தான் வருமே தவிர இருந்திருக்கும். அங்கே கிடையாது. யாரும் வன்னியர் கிடையாது. ம், ம், ம். இந்த பெருவாரியான பெரிய போராட்டமாக பாமக முன்னெடுத்த அந்த போராட்டங்கள்லாம் பார்க்குறப்ப தான் நான் எங்கள் அப்பாட்ட கேட்டுருக்கேன், இது என்னது வன்னியர்னா என்ன அப்படின்னு கேட்டு, அவர் ஒரு சமூகம், ஓ. தேவர் மாதிரி, ம். கோனார் மாதிரி, நாடார் மாதிரி ஒரு சமூகம்னு சொல்லி அந்த அளவு தான் புரிதல் இருந்துச்சு. ஓகே, ஓகே. என்னோட இளமை காலத்தில் வன்னியர் சமூகத்தை பற்றின புரிதல் அந்த அளவு தான் இருந்துச்சு. ம், ம். வளர்ந்து வந்து நம்ம பார்க்குறப்ப வட தமிழகத்தில் வேற மாதிரி ஒரு அரசியல் இருக்கு. ம், ம், ம். அங்கே இருக்கிற அரசியல் மாதிரி இங்கே ஒரு பெருவாரியான சமூகமாக இருக்கிற ம். பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் இதே மாதிரி அங்கே நான் தலித் இஷ்யூவில் இங்கே மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஆ, ஆ, ஆ. அந்த சிக்கல் இங்கே இருக்குது. ம், ம். இந்த புரிதலோடு நான் இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒலி நாடாவிலையும் ம், அந்த குரலை கேட்குறோம். ம். யாருடா இப்படி பேசுறது அப்படின்னு ம். கேட்டால் திருமாவளவன் சொல்கிறாங்க. ம். யாருடா திருமாவளவன்னா அந்த பேச்சு வந்து முகம் பார்க்காத திருமாவளவன் நமக்கு பிடிக்குது. ம், ம். அவர் என்னன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன நமக்கு ஏக்கம் இருந்துச்சோ, நம்ம என்னெல்லாம் இப்போ வந்து கேட்கணும்னு நினச்சிருந்தோமோ அதெல்லாம் கேட்குறாரு. ஓகே. எப்படி நம்ம செயல்படணும்னு மனசுக்குள்ளே எதை ஹீரோயிசமாக எதை நம்ம மனசு விரும்பிச்சோ, ஆ. இந்த சமூகத்தினுடைய பார்வையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற உள்ளுக்குள்ள ஒரு ஹீரோயிசம் இருக்கும் இல்லையா, ம். அந்த ஹீரோயிசம் நமக்கு அரசியல் பார்வையில் இதுவாக இருக்குது. ஓகே. அதை தாண்டி காமராஜரை நம்ம ரொம்ப நேசிச்சோம். நம்ம ம், ம். இவரும் கிட்டத்தட்ட காமராஜர் மாதிரி கல்யாணம் பண்ணாமல் பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்கிறது கேள்விப்படுறோம். நம்ம ம். அதை அவர் கண்ணி பண்ணிட்டு வந்துருக்கிறார். ம். அப்போ சென்னைக்கு வந்த புதுசில் இந்த பேச்செல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. வேகமான எங்கேயாவது பார்க்குறோம்னு வச்சுங்களேன், அவரோட அந்த வால் ரைட்டிங்கில் பேச்சு. ஆ, எழுதியிருப்பாங்க. ஆ. பேனர் அப்போலாம் துணி பேனர், ம், அந்த ஜிகினா இது மஞ்சள் கலரில் அப்படியே ஜிகுன்னு இருக்கும், பார்க்குற ஆசையாக இருக்கும். உட்காந்து எழுதுவாங்க. ம். எழுதுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்றாடம் காட்சிங்க, ஆ. அந்த ரோட்டில் ஓரமாக இருக்கிற அன்றாடம் காட்சிங்க. ம். அவங்க வாழ்வாதாரத்தையே வந்து பெரிய லெவலில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க. ம். ஆனால் ரொம்ப ஈடுபாடாக அவங்க ஒரு குலசாமிக்கு, ஆ. அவங்க ஒரு வீட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு, ம். ஒரு பெரியவருக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ஈடுபாடாக எழுதும்போது ம். ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ம். அந்த பேச்சில், ம். அவரை மக்கள் கொண்டாடுறதுல ம். ஒரு ஈர்ப்பு. ம். அவர்கிட்ட ஒரு நான் சார்ந்த ஒரு நான் தொழில் பார்க்குறேன். நான் ம். ஹோட்டலில் வந்து வேலை மேனேஜராக இருக்கிறேன். ம். அவர் வந்து ஒரு அரசியல்வாதி, ம். ஜே.எம். ஆர்வன் அவர் பேர். அவர் வந்து காங்கிரஸ்வாதி. ம். நான் பார்க்குறப்ப ஒரு வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏ, ஓகே. தமாகான்னு ஒரு நம்ம மூப்பனார் ஐயா கட்சி இருக்கு இல்லையா, ஆமா. அதில் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. வில்லிவாக்கம் தொகுதியோட எம்எல்ஏ. ம். அந்த காலகட்டத்தில் அவர் வேலை பார்க்குறேன். அவரை பார்க்குறதுக்கு ஒரு நாள் வரார், தலைவர் வரார். ம். இப்போ தலைவர், அப்போ திருமாவளவன் தான். ம். 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 அப்போ ஒரு விஐபி வராரு. இப்ப இதெல்லாம் நடக்கும்போது உங்களோட வயசு என்னவா இருக்கும்? 90களில் இதெல்லாம் வயசு? வயசு நான் கல்யாணம்லாம் பண்ணிட்டேன். ஓ. கல்யாணம்லாம் பண்ணிட்டு எனக்கு குழந்தைலாம் ஒரு பெண் குழந்தைலாம் பிறந்துச்சு. ஓ, ஓ. 90 லாஸ்ட்டில் தானே ம். நான் அவரை சந்திக்கும் போது. 90 லாஸ்ட்டில் 2000 கொஞ்சம் முன்னாடி, ம். ம். 98 99 இருக்கும்னு நினைக்கிறேன். ம். ஒரு புது அம்பாசிடர் காரு, ம். நம்பர் பிளேட் கூட இல்லாத காரில் அவர் வராரு. ஓஹோ. அவர் கூட ஒரு 4-5 பேர் வராங்க. எனக்கு அப்போ சரியாக தெரியல, அந்த யாருன்னு இப்போ என்னால் சொல்ல முடியல. ம். இவர் மட்டும் தான் தெரியும். ம். அதுவும் இவரை வந்து பார்க்குறது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக எனக்கு தோணுச்சு. ம். ஓகே. அவர் வந்து சொன்னார், பெரிய ஒரு அரசியல்வாதி. கதாநாயகன் நேர்ல பார்த்த ஆமாம், மாதிரி. மனசுக்குள்ள ஒரு பெரிய ஹீரோ இல்லையா, அவரை பார்க்குறோம். ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு. ஆ. அப்போ நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். அப்போ அவர் வந்து பிரியாணி பண்ணலாமா பண்ண, நான் வேண்டாம், அவங்க எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, சாதம் மோர் ரசம்லாம் நிறைய சாப்பிட்ருப்பாங்க, சைனீஸ் கொடுப்போம் ம். அவருக்கு அப்படின்னு சொல்லி நான் சைனீஸ் ஃபுட்டு அவருக்கு வந்து கொடுக்குறேன். ம். அவர் அப்போவே அந்த ஃபுட்டை பற்றி அந்த குக்கை வர வச்சிட்டாரு. ஆஹா. வர வச்சு இப்போ எனக்கு தெரியுது, தலைவர் வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குவாருங்கிற விஷயம் இப்போ எனக்கு தெரியும். தெரியுது. ஆ. ஆனால் அப்போவே அவர் வந்து அவருக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தார். ஆஹா.
ஜான்னு ஒரு குக்கு, ம். இது என்ன இன்க்ரீடியன்ட் போடுறீங்க, இது என்ன கலர் ஏன் இப்படி வருது, இது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருந்தாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அதை சொல்லி சர்வீஸ் பண்ணது. ம். அவர் அப்படி திரும்பி போகிறப்ப, அவர் சென்ட் ஆஃப் பண்ணுறப்ப ம். ஜெயமாறன் இப்போ இருக்கார். இப்போ இருக்கார். ம். அவர் எனக்கு சொன்ன வார்த்தை, ம். நல்லா பார்த்துக்கோ, இன்னைக்கு ஒரு சமூகத்தோட ஒரு சமுதாயத்தோட தலைவர் அவர், ஆ. ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கான தலைவராக வருவாப்புல. அப்பவே சொன்னாங்க. ம். அப்படி சொன்னார். அப்போ எனக்கு அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சியில் மெம்பர் இல்லை, ம். சேரணுங்கிற எண்ணமும் இல்லை, ம். இவர் நடத்துகிற இயக்கத்தை பற்றி எனக்கு பெரிய புரிதலும் இல்லை. ம். இன்னும் சொல்ல போனால் இந்த படிநிலைகள்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா, கட்டமைப்பு இருக்குல்ல, மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, ம். பகுதி நிர்வாகி, தொகுதி நிர்வாகி, வட்ட நிர்வாகி, முகாம் நிர்வாகி, இந்த அதை பற்றி எந்த புரிதலும் கிடையாது. ம். ம். யாருக்கு என்ன பவர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அரசியலுக்குள்ள வரணுங்கிற எண்ணமும் இல்ல. எனக்கு கிடையாது. ம். 10 வருஷம் நான் அவர்கிட்ட வந்து மேனேஜராக இருந்திருக்கிறேன். ம். காங்கிரஸ் கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட ஆனதில்லை. ஓகே. ஆனதில்லை. ம். ஆனால் ம். இவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்துருச்சு. அவர் இன்னும் ஒரு நண்பர், அண்ணன் வந்து அவர் பேர் கடம்பனவர். ம். அவர்கிட்ட நான் தொழில் சார்ந்த பழக்கம் தான். ம். இன்னொரு ஜாகீர்னு ஒருத்தர், அவர் அமிர்த பிரியாணி ஓனர் அவர். ம். இவங்க 2 நம்ம இடத்துக்கு வருவாங்க, ம். அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க. ம். அப்போ இவரை பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த திருமாங்கிறது வந்து எனக்குள்ள ஒரு ஒரு தூண்டுதல், அவங்க பேச பேச தூண்டுதல். ஓகே. அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அறிவிக்கப்படாத ஒரு நிர்வாகியாகவே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அண்ணன் கடமை கூட சேர்ந்து. ஓஹோ. என்ன ஹெல்ப் பண்ணுவேன் அவருக்கு. ஓகே. ஒரு பர்ஸு போடணும், ஆட்டோக்காரன் கொடுக்கணும்னா பண்ணி கொடுப்பேன் நான். ஆர்வத்துல. ஆட்டோ ஸ்டிக்கர் போடணும் அப்படின்னா அது பண்ணி கொடுப்பேன் நான். அவரோட ஆஃபீஸுக்கு ஒரு சில உதவிகள்லாம் பண்ணணும்னா பண்ணுவேன். ஒரு அண்ணன் இந்த மாதிரி பழகிட்டு இருந்தோம் நம்ம. ம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் தலைவரை சந்திக்கலாம், ம். நீங்களும் வந்து இணைஞ்சு வேலை செய்யுங்க அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாரு. ம். பார்த்த முதல் நாளே எனக்கு வணிகரணி மாநில துணைச் செயலர் தராரு. ஓ. ஆனால் எனக்கு கேட்டது வந்து தொழிலாளர் விடுதலை முன்னணியில் மாநில துணைச் செயலர் கேட்குறாரு. ம். ஏன்னா அந்த அண்ணன் வந்து அந்த அணியில் ஒர்க் பண்ணுறாரு. ம். அவருக்கு என்ன வச்சு அதை பயன்படுத்திக்கலாம். ம்ஹும். அரசியலில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ம். தொழில் பார்க்குறாரு. ம். அந்த அந்த என்ன வச்சு அந்த அரசியலுக்கு பயன்படுத்திக்கலாம் ம். அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் கேட்குறாரு. அந்த தலைவர் சொல்கிறார், என்னப்பா ம். உன் கைக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? ம். அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்குது. ம். அதுக்கு வந்து வியாபார பின்புலம் உள்ள சமூகமாக இருக்கிறாரு. ம். ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ம். அவருக்கு வணிகரணை கொடுத்தோம்னா அது அவருக்கும் பயன்படும், ம். நமக்கும் அரசியல் ரீதியாக அது பயன்படும். ம். அவரை பார்த்து ஒரு 4 அரசியல் வியாபாரிகள் வந்தாங்கன்னா ம். நமக்கும் பயன்படும் அப்படின்னு கேட்டு, என்ன சிலதுரை அப்படின்னாரு. அண்ணா எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு, ம். ஏதோ கொடுங்கண்ணே. ஆனால் இப்போ நான் முழு நேரமாக அப்படியே வந்து அரசியல்வாதி ஆகி உள்ளே வந்து ம். கட்சியினுடைய மத்திய சென்னை கட்சி மாவட்ட செயலராகி சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னா அனுமதிக்கப்பட்ட இடம் 3 இடம் தான். ம். அது வந்து கலைவனர் அரங்கம். ம். அந்த நமக்கு இப்போ கலைவனர் அரங்கம். அப்போ வந்து சேப்பாக்கத்தோட விருந்தினர் மலை இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு பிளேஸு. ம். கலெக்டர் ஆஃபீஸ் நம்ம துறைமுகத்தில் ஒரு பகுதி, ம். வள்ளூர் கோட்டத்தில் ஒரு பகுதி, மொத்தம் 3 இடம் தான். ம். அனுமதிக்கப்பட்ட இடம் 3 தான். இந்த 3 தொகுதிக்கு நான் மாவட்ட செயலர் தான். ஸோ தலைவர் பின்னாடியே இருக்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து ஈடுபாடாகி இன்னும் இப்போ திருமாவோட தம்பி அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்மா எனக்கு கொடுந்து, நீங்கள் சொல்கிற மாதிரி விசிக செல்லதுரை ஆகி இப்போ உங்கள் வார்த்தையில் ஓபிசி செல்லதுரை மாதிரி நிற்கிறேன் நான். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே தோழர், ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர், ஒரு எம்எல்ஏ வந்து அவர் பிற்காலத்தில் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தலைவராக வருவாருன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி பலர் வந்து அவரோட அன்றைய கால பேச்சை வந்து கேட்டுட்டு ரொம்ப வீரியமான பேச்சாக இருக்குது, அரசியல் புரிதல் உள்ள பேச்சாக இருக்குது. ஏன் ராமதாஸ் அவர்கள் கூட சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அப்போ நல்லா பேசுவார், அதனால் ஒன்றிணைஞ்சு பயணிக்கலாம்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பல முரண்பாடுகள் இருக்குது. இப்படி அன்றைய காலகட்டத்தில் சமகாலத்தில் அரசியலில் அறியப்பட்ட நபர்கள் இவர் பேச்சை கேள்விப்பட்ட அத்தனை பேரும் நல்லா வளர்ந்து வராரு இவர், ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இவர் வந்து ஒரு பெரிய தலைமையாக இருப்பார் அப்படின்ற பேச்சு அப்போ இருந்திருக்கு. ஆனால் அது இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 90கள் நீங்கள் சொல்கிறீங்க, 2000 நம்ம வச்சுக்கிட்டா கூட இன்றைக்கி 2025 முடிய போகுது. 25 ஆண்டுகள் கழித்தும் கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னும் ஒரு அன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக தலைவராக பார்க்க வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. இன்னமும் இன்றைக்கி பலரால் வந்து அது வந்து ஒரு தலித் கட்சி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சி அப்படின்னு சொல்லப்படுதில்ல. இது எதனால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, விடுதலை சிறுத்தை கட்சியோட வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிபிஐலேருந்து பரிமாணம் பெற்ற கட்சி, தலித் பேந்திரா ஆஃப் இந்தியா, அது வந்து அந்த பரிணாமம் பெற்ற கட்சி. அதில் தான் தலைவர் வந்து இணைத்து தன்னுடைய பொது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் அண்ணன் மலைச்சாமி அண்ணனோட மரணத்துக்கு அப்புறம் தலைமை இருக்கிற சூழ்நிலை வருது. அதை வந்து ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகளை வந்து விடுதலை சிறுத்தைகளை மாற்றுறாரு. அப்புறம் தான் விடுதலை சிறுத்தை கட்சியாக மாற்றுறாரு. இப்போ எடுத்துக்கிட்ட கருத்தியல், பேசப்பட்ட கொள்கை, பேசப்பட்ட விதம் பொது பார்வையில் இருந்தால் கூட அவங்க மேலே விதிக்கப்பட்ட அந்த அடையாளம் வந்து ஒரு தலித் அமைப்பு, தலித் பேந்திரா ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள், சிதறடிக்கப்பட்ட சிறுத்தைகள் அப்படிங்கிறது வந்து அந்த அடையாளமாக தான் இருந்தாங்க.
அப்போ அவர் பேசின பேச்சுகள் எல்லாமே தலித் மக்களுக்கான பிரச்சனைகளை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி பேசப்பட்ட பேச்சாக தான் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். அதில் இருந்து அவர் வந்து கள அனுபவங்களில் மற்ற சமூகத்தினோட பார்வை நம்ம மேலே விழும்போது இந்த வாக்கு வங்கி அரசியலில் இந்த அதிகார மையத்தை நோக்கி நம்ம நகரணும்னா அந்த அதிகாரத்தை பெறாமல் அந்த இடத்துல போய் நம்ம உட்காராம இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாதுங்கிறத கள அனுபவத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அதிலிருந்து பரிணாமம் பெறுறாரு. 2008 அவர் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவிப்பு செய்கிறார். அது வந்து வேளச்சேரி தீர்மானம் அப்படின்ற மாதிரி ஒரு 2008 லாஸ்ட்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் கலைச்சிட்டு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கட்சியோட நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்குறாரு. இதை நம்ம இப்படி இருந்தோம்னா நம்ம அந்த வெகுஜன அரசியலில் வந்து நம்ம வந்து சர்வைவல் ஆக முடியாது. பொதுமக்களோட பார்வை வந்து நம்மளை வந்து குறுகி பார்க்குற பார்வையாகவும் தலித் அமைப்பாகவும் தலித் தலைவராகவும் பார்க்குறப்ப அந்த அதிகாரத்தை நம்ம பகிர அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. இந்த பார்வையில் நம்ம இருந்தோம்னா மைய நீரோட்ட அரசியல் நம்ம ஜெயிக்க முடியாது. மைய நீரோட்ட அரசியல் ஜெயிக்காம அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது. அதிகாரத்தை நம்ம நோக்கி நம்ம மக்களை நகர்த்தாம இந்த சமூக விடுதலை சாத்தியப்படாது அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம இயக்கத்தில் இந்த கட்சியில் வெகுஜன மக்களை சேர்ந்த நான் தலித்து வரணும், இஸ்லாமியர்கள் வரணும், கிறிஸ்டின்ஸ் வரணும், பெண்கள் வரணும். அவங்க வந்து முக்கியமான பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம அவங்களோட இணைஞ்சு வேலை செய்யணும். நம்ம குரலை நம்மளோட தேவையை அவங்க குரலா அது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். நமக்கான நம்ம தேவைகளை அவங்க குரல் எழுப்பி பொது பிரச்சனையா பேசும்போது பொதுமக்கள் வெகுஜன மக்கள்ல இருந்து வந்து பேசும்போது அதனோட பார்வை மாறும். ஒரு காலத்துல நிறைய தலித் அல்லாதவர் உள்ள வரும்போது அந்த இது மாறும், தோற்றம் மாறும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு இவங்களுக்கு அறிவுறுத்துறாரு. வரும்போது வர்றவங்க அனுபவம் இல்லாம வரலாம், லாப நோக்கத்தோட வரலாம், வந்து பார்க்கலாமேங்கிற ஒரு பரிட்சாத்தமாகவும் வரலாம். ஆனால் எப்படி வந்தாலும் நீங்கள் உடனடியாக அவங்கள வந்து முகமுறைகிற மாதிரி பண்ணிடக்கூடாது, அனுசரித்து இருக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு அறிவுறுத்துறாரு. வர்றவங்களுக்கு வர சொல்லி கை வந்து வாங்க நீங்கள் எல்லாருன்னு சொல்லி வரவங்களை இது உங்களுக்கான கட்சி, இது அனைவருக்குமான கட்சி, உங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம் தரப்படும், நீங்கள் வந்து ஜனநாயக சிந்தனை உள்ள எல்லாரும் வாங்க, மற்ற ஜாதிக்காரங்க வாங்கன்னு அவர் சொல்லுது, ஜனநாயக சிந்தனை உள்ளவங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு அழைப்பு விடுறாரு. அதை கேட்டு நிறைய பேர் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ள வரேன். இந்த அறிவிப்புக்கு அப்புறம் தான் நான் உள்ள வரேன். 2009 நான் உள்ள வரேன். நான் அப்போ உள்ள வர்றது அதுக்கு முன்னாடி சும்மா ஆதரவா இருக்கு. ஆமா, கட்சி நிர்வாகியா நான் வந்தது அந்த அறிவுக்கு அப்புறம் தான். ஓகே ஓகே ஓகே, அதே ஒரு கேள்வியை வச்சிருந்தேன், சரி சொல்றீங்க. அதுக்கப்புறம் தான் வரேன் நான். இங்க வந்து ஒரு பார்வை இப்படி இருந்தா கூட மக்கள்கிட்ட திரும்ப ஒரு தலித் தலைவரா இல்லை ஒரு இயக்கத்தினுடைய தலைவரா தலித் பிரச்சனைகளை மட்டும் பேசுகிற தலைவரா இருக்கிறதுல எந்த சிக்கலுமே இல்லை. அதில் சிக்கல் இல்லை. அவங்களுக்கு அதை ஐசோலேட் பண்ணுறதுல அவங்களுக்கு 2 தொகுதி கொடுக்கணும், 3 தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஏதோ ஒரு கழிவுறக்கத்தின் அடிப்படையில் அவங்களை வழி நடத்துகிற மாதிரியான அப்படி இருக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை. கடந்த கால தலைவர்கள் எல்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. திரும்ப மட்டும்தான் அதுலேருந்து மாறுபட்டு மக்கள் தலைவராக தன்னை வளர்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகிற பேச்சுகள் வந்து எல்லாருக்குமான பேச்சு. ஓபிசிக்குள்ள பிரச்சனைனா உடனே பேசுவார். அவர் எங்களோட பார்வையில் விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள பார்வையில் அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. தலித் அப்படிங்கிறது வந்து விக்டிம், பாதிக்கப்பட்டவங்க. 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, அதுல யார் பாதிக்கப்படணும் அவன் தான் தலித். பிறப்பின் அடிப்படையில் ஜாதியை மையப்படுத்தி தலித் நான் தலித்துன்னு நம்ம பிரிக்கிறது இல்லை, பிசிக்கா பிரிக்கிறது இல்லை. அப்படி பார்க்குறப்ப சாதி அடையாளத்தோட பேசணும்னா ஒரு பிராமினுக்கும் ஒரு தலித்துக்கும் ஒரு பிரச்சனை வருது. அங்கே ஆதிக்க புத்தியோட ஆதிக்க சிந்தனையோட தவறு செய்தவர் வந்து பரேசமமாக இருந்தால் நமக்கு வந்து தலித் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பிராமின் தான் நமக்கு தலித். ஸோ பிசிக்கு யார் கூட நிற்கும்னா அவர் கூட நிற்கும். எவ்வளவு பெரிய சிந்தனை! இதுதான் அவர் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி பாதிக்கப்பட்டவன் தான் தலித். எஸ், விக்டிம் தான், பாதிக்கப்பட்டவன் தான் தலித். அவன் எந்த சமூகத்தை சார்ந்தவனா இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட குரல் வந்து தலைவரோட அடிக்கடி சொல்றது என்னன்னா இந்த சமூகம் 2ஆ தான் பிரிச்சிருக்கு. ஒன்று அதிகாரத்தோட தொடர்பு இருக்கிற சமூகம், அதிகாரத்தோட தொடர்பே இல்லாத சமூகம். நாம யார் கூட நிக்கணும் அப்படின்னா அதிகாரத்தோட தொடர்பே இல்லாத சமூகத்தோட நிக்கணும். அவன் தான் ஆண்டாண்டு காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் அவசியம் இல்லை, வேற சமூகமா இருக்கலாம். ஆனா அந்த சூழல் அவனை பாதிக்கப்பட்டு வச்சிருக்குன்னா அவன் தான் தலித், அவன் தான் சிதறடிக்கப்பட்டவன், அவன் தான் ஒடுக்கப்பட்டவன். அவனுக்கான கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி, அவனுக்கான தலைவர் தான் திரும்ப. இதுதான் அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாரு. இதை தாண்டி நான் பிறந்த சமூகம் இல்லை நம்ம ஜாதிக்காரர் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த பார்வையில் என்ன தலைவராக எடுத்துட்டு வரதா இருந்தால் அங்கே வராது. அதுக்கான தலைவர் நான் இல்லை, அதுக்கான கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இல்லை. நான் பேசுகிற கொள்கை, நான் பேசுகிற கோட்பாடு, நான் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம் உனக்கு ஏற்புடையதாக இருந்து நான் மக்கள் மத்தியில் வைக்கிற அந்த
உரிமை உரிமை குரல் வந்து உனக்கு ஏற்படுதா இருந்தால் என்னோட சேர்ந்து வந்து குரல் கொடு. இது சாதி ஒரு அளவுகோலாக இருக்கக்கூடாது. அப்படி பார்வையில் நீ வந்தா நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது யாரா? சொந்த சமூகத்தையே சொல்றாரு. இப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம அவரோட இருக்கிறோம். ஆனா இது அவர் செயல்பட இருந்தா கூட வெகு மக்களோட பார்வை வந்து இன்னும் மாறல. ஏன் அப்படின்னா அந்த அதிகாரத்தை இந்த மக்களோட பகிர்ந்துக்கிற அந்த உளவியல் இன்னும் வரல. தோழமை கட்சிகளா இருக்கிறாங்க, எதிர்கட்சிகளா இருக்கிறாங்க, அரசு அதிகாரிகளா இருக்கிறாங்க, காவல்துறையா இருக்கிறாங்க, எல்லாரும் சாதியா தான் இருக்கிறாங்க. பெரியாரிசம் பேசுறாங்க, மேடை விட்டு இறங்கும் போது அம்பேத்கரையும் பேசுறாங்க. ஆனா அவங்க சார்ந்த சாதி அடையாளத்தோட தான் வீட்டுக்கு போறாங்க. ஸோ வீட்டில் ஒரு மனநிலையோடையும், தான் சார்ந்த சமூகத்தை அல்ல ஊருக்குள்ள இருக்கும்போது ஒரு மனநிலையும், பொதுவெளியில் ஒரு மனநிலையமாகவும் 2 முகமா இருக்கிறாங்க. அதனோட வெளிப்பாடு, அதனோட பார்வை தான் தலைவர் திருமா மேல விழுது. அவர் வந்து அனைவருக்குமான தலைவரை ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு இருக்க சிக்கல் தான். அப்படி சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவர் தான், திருமா நல்லவர் தான், ஆனா அவங்க கட்சிக்காரங்க எப்பா அப்படின்னு சொல்றது இதெல்லாம் செப்பக்கட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த வார்த்தை நம்ம நிறைய அடிக்கடி பேசுவாங்க. அவங்க அவர் பரவாயில்லப்பா, ஆனா மற்றவங்க எல்லாம் நிர்வாகிகளாம் சரியில்லை அப்படி சொல்லுவாங்க. இது பண்றாங்க, அங்க மிரட்டுறாங்க, இங்க காசு வாங்குறாங்க அப்படின்னு மிரட்டுறாங்க, காசு வாங்குறாங்க இல்லையா? கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க இல்லையா? கட்ட பஞ்சாயத்து பண்றாங்களே விஷயக்காரங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் வந்து 8 வருஷமா மாவட்ட செயலர் இருந்திருக்கிறேன், அந்த கட்சியில இருந்திருக்கிறேன். என்ன பாக்குற பார்வை பிசிங்கிற பார்வை தான், என்ன பாக்குறது தலித்துங்கிற பார்வை தான் பாக்குறாங்க. நான் அவங்க ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறேன். சோ அவங்களுக்காக நானும் போய் பஞ்சாயத்து பண்ணிருக்கணும், அவங்களுக்கு போய் நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கணும் இல்லையா? எங்களுக்கும் வரும் பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து வரும்னா, வாங்க மாவட்டம், எங்க தாத்தா வந்து 30 வருஷம் வேலை பார்த்தாரு, ஆனா இப்போ இறந்து போயிட்டாரு, அந்த பணத்தை எடுக்கிறது கூட காசு தர மாட்டான், வாங்க மாவட்டம் அப்படின்னு சொல்லி போனா அங்க வேற ஒரு இடைநிலை அல்லது முற்போக்கான சமூகத்தோட முதலாளிட்ட போய் நாங்கள் பேசினா அங்கே வேல்யூ பண்ணுறதே இல்லை. இவங்க நாங்கள் போய் அங்கே உட்காரும் போதே ஆளுங்கட்சி அல்ல எதிர்கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி லைனில் வருவார். அங்கே பேசாதீங்கன்னுவார். காவல்துறை வந்து எங்களை மிரட்டும், அவ்வளோ வந்து உள்ளே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? காவல்துறை எதிர்த்து குரல் கொடுப்போம், கோஷம் போடுவோம், பிரச்சனை பண்ணுவோம். வெளில பேச்சு என்ன தெரியுமா? பிசிகாரங்க போய் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, அந்த உரிமை தொகைக்கு உங்கள்கிட்ட காலங்காலம் வேலை செஞ்சிருந்தானே, அவனுக்கு சின்ன சின்னதா ஒரு அமௌண்ட் சேர்ந்தா ஒரு அமௌண்ட் வேணுமே. இன்னைக்கு வந்து அந்த வண்டி தள்ளுவண்டியில் போய் தான் அந்த பாடியை தள்ளிட்டு போறது தான் அந்த பொருளாதார நிலைமை இருக்கு. நீ ஏன் மனசார ஒரு தொகை கொடுத்தா என்ன அப்படிங்கிறது. ஆட்டோவை பிடிச்சு போயிட்டான் மாவட்டம், எஸ்சி உதயமடையார் மாவட்டம், நம்ம போவோம். அவர் உரிமை குரல்கள் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து, அவர் ரூல்ஸ் பேசுவார், அஸ் இன்ஸ்பெக்டர் லா பேசுவார். நான் போய் நிற்பேன், சார் அதெல்லாம் சரி சார், நீங்கள் இதை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா 1000 ரூபா 1500 ஃபைன் போட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பிட முடியாது சார், அந்த வண்டிக்கு ஒரு 500 ரூபா பணம் கட்டணும் சார், வீட்டில் ஒரு 500 ரூபா கொண்டு வந்தால் சார் குடும்பம் நடத்த முடியும், அதை பார்த்து பேசுங்க சார் அப்படின்னு பேசுகிறப்ப உடன்படலைன்னா நான் குரலை வைத்துவேன். சார் நீங்கள் அப்படிலாம் பண்ணீங்கன்னா அதை உங்களை அலோவ் பண்ண மாட்டேன் சார். இப்போ இது கட்ட பஞ்சாயத்து. 100க்கும் 200க்கும் 500க்கும் 1000க்கும் நாங்கள் பேசுகிற அந்த உரிமை குரல் இருக்கு இல்லையா, அந்த நீதி இருக்கு இல்லையா, நான் கேட்குற நீதி இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஏசி ரூம்ல உட்காந்து பேசுறாங்க இல்லையா, அது பேர் டீலிங். அவங்க பேசுற பேர் டீலிங், அவங்க பேசுற வியாபாரம். அது வந்து ஒரு சமூக அந்தஸ்தான வார்த்தை, எங்களை இழிவுபடுத்துற மாதிரியான வார்த்தை. இது தொடர்ந்து பேசப்படுது. நாங்க இப்ப அதெல்லாம் வந்து பெருசுப்படுது. அது ஒரு தலைவர்கிட்ட சொல்லும் போது இது ஒரு படிநிலை, இது ஒரு காலகட்டம், இதை நம்ம தாங்கித்தான் ஆகணும், இதை கடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு கடந்து வந்து பொது வழியில வந்து 2 எம்பிக்களும் 4 எம்எல்ஏக்களை வச்சு நூற்றுக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகளை வச்சிருக்க ஒரு கட்சியாக இருக்குது. ஆனாலும் 25 வருஷ தேர்தல் அரசியல் வாழ்க்கைக்கும் 35 வருஷ பொது வாழ்க்கைக்கும் கல்யாணமே பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவருக்கு, எல்லா தரப்பு மக்களுக்குமான போராட்டத்தை முன்னெடுத்து களத்தில் நிற்கிற ஒரு தலைவருக்கு, நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ந்து போராடி இருக்கிற ஒரு தலைவருக்கு இந்த வெற்றி இவர் அடைஞ்சிருக்க இடம் போதுமானதான்னா இல்லை. அதுக்கு காரணம் வெகு மக்கள்கிட்ட இருக்கிற, வெகு மக்கள்னா யாரு? அரசியல் அதிகாரிகளாக, அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க, காவல்துறை இருக்கிறவங்க, அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, அவங்க தோழமை கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களோட உளவியல் சிக்கல் தான் இதுக்கு காரணமாக இருக்குது. அது மாறுறதுக்கு தொடர்ந்து தான் போராடணும். அம்பேத்கர் வந்து கண்ட கனவை, அவர் எழுதிட்டு வந்த தேரை திரும்ப எழுதிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அது வந்து ஒரு நாள் எழுக்கிற தேர் இல்லை, படிப்படியாக தான் இழுக்கணும், இழுக்க வேண்டிய தேவை இருக்குது. நாமளும் அவரோட தம்பியா இருந்து செயல்பட இருக்கு. எங்களாலே முடியலன்னா எங்களுக்கு பின்னால் தம்பிகள் வருவாங்க. ஆனா கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து தேரை இழுப்போம். கண்டிப்பா நிச்சயமா தேர் நிலை பெறும். அதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியோட பார்வையாகவும் தேவையாகவும் இருக்கு. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒருத்தரை கீழா பார்த்தீங்க, உங்களை ஒருத்தர் கீழா பார்த்ததை நீங்க உணர்ந்துட்டீங்க, அதனால நீங்க அதுல இருந்து வெளியே வந்தீங்க. மற்றவங்களுக்கு இப்போ விசிகாவை சாதி கட்சியா பார்க்குறவங்களுக்கோ
சாதிய மனநிலையில் தீண்டாமை மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையா? உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு கிடைக்கலையா? இல்லை கிடைச்சும் அதை உணராமல் இருக்காங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப சரியான கேள்வி உங்க கேள்வி. இப்போ நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், சாதியாக கட்டமைச்சிருக்க ஊருன்னு சொன்னால், இப்போ என்னோட சமூகம் சார்ந்திருக்கிற ஊருக்கு, நாடார்கள் மட்டுமே இருக்கிற ஊருக்கு, அந்த ஊருக்கு ஒரு நிர்வாகம் இருக்கும், அந்த ஊருக்கு ஒரு வரி போடுவாங்க, அந்த ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும், அந்த ஊருக்கு ஒரு போட்டி நடத்துவாங்க, நல்லது கெட்டது நடத்துவாங்க, சாவை நடத்துவாங்க, கல்யாணத்தை நடத்துவாங்க. இதில் யாருமே அடுத்தவங்க தேவையில்லை, இன்னொரு சமூகம் வந்து தேவையில்லை. அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நீங்கள் வருவீங்க, கெஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு சாவுக்கு வந்தால் மாலை வச்சு நீங்கள் போயிடுவீங்க, ஊர் நிகழ்ச்சி வந்தால் பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் இந்த நடத்துறதுக்கு, இந்த வழிநெறிப்படுத்துறதுக்கு எதுக்குமே இன்னொரு சமூகம் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ இவன் கம்பேர் பண்ணுறான், அவனை விட நம்ம உயர்வானவன். தேவையில்லை, தேவைதான் ஒரு மனுஷனுடைய எந்த நிலையையும் முடிவு பண்றது. வெற்றியோ தோல்வையோ அவனோட போராட்ட குணத்தையோ ஒருத்தர் மனுஷனுடைய தேவைதான் முடிவு வந்து தீர்மானிக்கிறது. இங்கே இந்த சாதியா கட்டமைக்கப்பட்ட ஊர் இருக்கு இல்லையா, அவனுக்கு அனுபவம் இல்லை, அவன் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் எங்க அதிகமா வெட்டுலாம் எங்க நடக்குது, கொலை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல நடக்குது. இப்ப நகரமயமாக்கப்படும் போது எதிரில் இருக்கிற அந்த அவரை வந்து நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, இன்ஜினியரா பார்ப்பேன், டாக்டரா பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அவங்க 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 பேர் காயத்ரி அப்படின்னா அந்த பையனோட பேர் வந்து ராஜானா ராஜாமான்னு நான் பார்ப்பேன், ராஜாப்பான்னு நான் பார்ப்பேன். அதை தாண்டி அவர் என்ன சமூகம், எந்த ஊரு, எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. காலையில் எழுந்துச்ச உடனே நைட்டு வரைக்கும் எனக்கு ஓடுறதுக்கான தேவை இருக்கு. எனக்கு என்னோட வாழ்வியல நான் கொண்டு போறதுக்கு இருக்கிறவங்களை பத்தி நான் கவலைப்பட, அதை சிந்திக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனா அங்க நிறைய நேரம் இருக்கு, மற்றவங்களை பத்தி யோசிக்க நிறைய நேரம் இருக்கு. அதோட இந்த சமூகத்தின் ஏற்படுத்துற வழி இருக்கு இல்லையா, இந்த சமூகம் ஏற்படுத்துற வழி இருக்கு இல்லையா, அதை அனுபவபூர்வமா உணராததுனால தான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற சிந்தனை அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதும், அதை உடைக்க இந்த சமூகம் தவறு இதுதான் காரணமா இருக்கு. அதுக்கு வந்து கல்வி, அதை உடைக்கிறதுக்கு பெரிய ஆயுதம் வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இதெல்லாம் மாற 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 இந்த சமூக சிந்தனைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த திரும்ப பேசுற சமூக சிந்தனைகள்லாம் இருக்கு இல்லையா, சமூக நீதி பார்வை இருக்கு இல்லையா, இது வந்து இன்னும் ரீச் ஆகாம இருக்காங்க. இது வந்து இடைஞ்சலா இருக்கு. அவர் அவனுக்கு என்ன பேசுறாங்க, இப்ப அந்த இவரோட பார்வை அங்க ரீச் ஆகணும்னா நான் திரும்ப அந்த கேள்விக்கே வரேன். உங்களுக்கு பக்கத்து ஊர்ல அதுக்கான அடி கிடைச்சிருச்சு, நான் ஒருத்தனை ஒடுக்குறேன், என்ன ஒருத்தன் ஒடுக்குறான், அதே பார்வையில் பார்க்குறான் அப்படின்னு பக்கத்து ஊர்லேயே எனக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் பலருக்கு வந்து அது கிடைக்கலையா, தன்னை ஆண்ட பரம்பரை நினச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு இன்னொரு ஒடுக்குமுறை நமக்கு இருக்குங்கிறது அவனுக்கு கிடைக்கலையா, இல்லை புரியாமல் இருக்கா? புரியல அவனுக்கு வந்து அது தெரியல. ஏன் அந்த தெரியலன்னா, அவன் போய் சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு அடைஞ்சிக்கிறது கூடு இருக்கு, அது சாதிய கூடா இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்க சார்ந்த சமூகத்துல நிறைய குற்ற பின்னணி உள்ள தலைவர்கள் இருக்கான். அவன் அவங்களை தவற வழி நடத்துறான். நாம ஆண்ட பரம்பரை, நம்ம அந்த அவரு இந்த இவரு, அந்த சமூகத்தில் உள்ள ஒண்ணும் இல்லை. இப்ப காமராஜர் சாதி தலைவராக சுருக்கிற அளவுக்கு ஒன்னும் மாறி போச்சு நாட சமூகத்துல. பசுமன் முத்துராமலிங்க தவிர ஒரு சாதி தலைவராக சுருக்கிற அந்த குணம் வந்து அந்த மரவர் சமூகத்துல, தேவர் சமூகத்துல, முக்கள தொட்டு அவங்க வந்துருச்சு. இது ஒட்டுமொத்த அந்த சமூகத்தை நான் குறை சொல்லல, அந்த சமூக அடையாளங்களோடு இருக்கிற பொறுக்கிங்க இருக்கிறாங்க, குற்ற பின்னணி உள்ளவங்க இருக்கிறாங்க. அவன் வயத்தை வளர்த்துக்கிறதுக்கு, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு, இல்ல ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு சீட்டு வாங்குறதுக்கு லாப நோக்கத்தோட அவன் என்ன பாக்குறான் அப்படின்னா, அந்த சமூகத்தை அப்படியே வழிநடத்த பாக்குறான். அதுல முனமொழிங்கி போய் இளைஞர்கள் இப்ப ஸ்கூல்ல இருந்து இந்த ஆரம்பிச்சிருந்தேன், சாதி சிந்தனை ஆரம்பிச்சிருது. நான் இப்போ வந்து எங்க காலேஜ் எல்லாம் முடிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் வந்து, அந்த பிராட் தாட்ஸ் வந்து வேற இடங்கள்ல இருந்து வருது, புத்தகங்கள்ல இருந்து வந்திருக்கலாம், அனுபவத்துல இருந்து வந்திருக்கலாம். இது எல்லாருக்கும் வர்றதுக்கு பரவலாக்கப்படணும். சமூக நீதி தொடர்பான அந்த பார்வை எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு நிறைய திருமாக்கள் உருவாகணும். ஒரே திருமானா அவர் மட்டும் திருமா இல்லை, அதே கருத்தை பேசின நானும் திருமா தான். இப்ப எங்க ஊர்ல நான் வந்து முதல்ல அந்த பேரை எழுதுறதுக்கு பெரிய இடைஞ்சல இருந்துச்சு. அது அந்த பேர் எழுதினாலே அது வேற மாதிரி பார்வையா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப சாதாரணமா எழுத முடியுது, ஊர் முழுக்க ஒரு பேர் இருக்கு, இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி என்னோட வண்டியில நான் வந்து அதை முன்னாடி எழுதி அதை போயிட்டு இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 8 வருஷம் மாவட்டத்தில் இருக்கும்போது இளைய காமராஜர் அப்படின்னு இருக்கும், அதுல திரும்ப இல்லை. ஆனா அதுதான் திருமான்றது புரிஞ்சுக்க முடியாது அவங்களால. இவன் சொல்றது வந்து இளைய காமராஜர் சொல்றது அவரை தான் சொல்றாங்க. அதுக்கு 2 விதமான விமர்சனம். நீ எப்படி போய் அவரை போய் காமராஜர் போய் சேர்ப்ப அப்படின்னு ஏன் சமூகம் இங்க உள்ளவன் என்ன சொல்லுவான் தெரியும், இங்க உள்ள சமூகத்தில் என்ன சொல்லுவானா, வேறு என்ன இளம் புரட்சியாளர்னு சொல்லிக்கலாம், இல்ல இளம் அம்பேத்கர் சொல்லலாம். இவன் பாரு சாதி பற்றியோட இது அரசியல் இருக்கு, புரிதல் இருக்கு, புரிதல் இல்லாமல் இருக்கு. இதையெல்லாம் கடந்துதான் வரணும். எப்படின்னா நிறைய செல்லதுறை வரணும், நிறைய விசிக செல்லதுறை, நிறைய ஓபிசி செல்லதுறை, நிறைய பேர் வரணும். இந்த சித்தாந்தத்தை, இந்த கொள்கையை, இந்த கோட்பாடு, இந்த வழியை கடத்தணும். அவனுக்கு அதை உணர்வுபூர்வமா புரிய வைக்கணும். இது வந்து ஒரு தொடர் போராட்டமா இருக்கணும், தொடர் விழிப்புணர்வா இருக்கணும். இதை இந்த அரசியல் கட்சிகள், இப்ப சமூக நீதி இயக்கமா இருக்கிற
திமுக. ம். அப்படித்தான் அடையாளப்படுத்தப்பட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ம். இந்த விஷயத்துல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னும் அதிகமா இருக்கணும். இருக்கணும். அது திட்டமிடுதல் இன்னும் அதிகமா இருக்கணும். ம். அப்பதான் இந்த வந்து நல்லா படிச்சாங்கிறதுக்காக விட்டுறதும், ம். கபடி விளையாண்டான்றதுக்காக விட்டுறதும், ம். பைக் ஓட்டினாங்கிறத விட்டுறதும், ம். காதலிச்சான்றதுக்காக விட்டுறதும், கொலை பண்றதும் வந்து ரொம்ப யதார்த்தமா நடக்கிறதும், அதை நியாயப்படுத்துறதுக்கு நிறைய இந்த சாதி பொறுக்கிகள்னு சொல்றோம் இல்லையா, எனக்கு அவங்கள தலைவர்னு சொல்ல முடியாதனால அந்த பொறுக்கிங்கிற இல்ல, வார்த்தையை நான் தலைவர்கள் இல்ல. பயன்படுத்துறேன் நானு. ம். எல்லா சாதியிலும் இருக்கிறான். ம். எந்த சமூகத்துல இருந்தாலும் சரி, அது ம். பறைய சமூகத்துல இருந்தாலும் சரி, ம். அவன் பொறுக்கி தான். ம். அவன் நாடக சமூகத்துல இருந்தாலும் சரி, அவன் பொறுக்கி தான். ம். அவனுக்கு புரிதல் இல்லை, ம். அவனுக்கு சமூக நீதி பார்வை இல்லை, ம். சமூக சார்ந்த பார்வை இல்லை. ம். அவன் பார்த்தீங்கன்னா நல்ல குடும்ப அதாவது தாய் தப்பன் மதிக்கணும், குடும்பம் நல்லா நடத்தணும், ஒரு முறையான குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிற அதை எடுத்து தனி மனித ஒழுக்கத்தை பார்த்தீங்கன்னா அங்க இல்ல. அவன் பின்னணி பார்த்தீங்கன்னா குற்ற பின்னணியா இருக்கு. அவன் ஈடுபடுறது வந்து ஏமாற்று வேலையா இருக்கு. சாதியை ஆயுதமா தூக்கிக்கிட்டு சமூகத்தை ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த சமூகத்துக்கே வந்து ஒரு கெடுதல் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிற்போக்கு சிந்தனைவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அரசு வந்து மென்மையா கையாளுது. அவங்கள தொட்டு அவங்கள ஏதாவது பண்ணுனா அந்த சாதியோட வாக்கு வங்கி நம்ம பாதிக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த பார்வை இருக்கு. அப்படி பார்வை மென்மையா இருக்கக்கூடாது. அவங்கள வந்து நீங்க சட்டத்துக்கு உட்படுத்தணும், சட்டத்துக்குள்ள கைது செய்யணும். அவனை தண்டிக்கிற தண்டனை தான் அவனை மாதிரி இன்னொருத்த உருவாகிறதுக்கு தடையா இருக்க முடியும். இப்ப ஒரு நபரால ஒரு கட்சியால இந்த சமூக நீதி சிந்தனையை, இந்த சாதிய சமத்துவத்தை கொண்டு வந்துட முடியவே முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சியோட இவ்வளவு கால போராட்டமும் தலைவரோட வெற்றியை வந்து அந்த முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு கொண்டு அவரை வந்து முன்னிலைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு இல்லையா, நீங்க அதானே கேட்குறீங்க? அதை தான் கேட்க வரேன். இப்போ கிட்டத்தட்ட 90லேருந்து அவரோட உழைப்பு இருக்கு. எத்தனையோ அந்த கட்சிக்குள்ள புரட்சிகளை பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி வேளச்சேரி தீர்மானம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க பல சீரமைப்புகளும் புரட்சிகளும் கட்சிக்குள்ளேயும் நடந்திருக்கு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற விஜயிலிருந்து, நேற்று கட்சி ஆரம்பித்த சீமான்லேருந்து, இந்த மண்ணு சிக்கிச்சு நீ செத்த, நாளைக்கு இந்த சேரில் வந்து நான் உட்காந்தேன் அவ்வளோதான், முதல் நாள் முதல் கையெழுத்து, 6 மாதம் என்கிட்ட ஆட்சியை கொடு அப்படின்னு பல வசனங்களை கேட்டு கேட்டு நமக்கு பிடிச்சி போகிற அளவுக்கு பேசுகிறாங்க. நீங்கள் ஏன், உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க, அது ஒரு சமூக நீதி இயக்கமாக ஆரம்பிச்சாங்க. அதுல திரும்ப ஒரு மேடையில கூட இல்ல அதுதான் நான் முதலமைச்சர் ஆனாலும் பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் கட்சியில் வரவங்களுக்கு நம்பிக்கை எப்படி வரும்? இல்ல அதுதான் இப்போ கலைஞர் கருணாநிதி ரொம்ப காலமா தலைவராக இருந்தார். அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, ஒரு கடைநிலை சமூகத்தை சேர்ந்தவர், மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர். யாராவது அந்த கட்சியை அந்த சாதி சார்ந்த இயக்கமா பார்த்தாங்களா? இல்லை. அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு, அவருக்கு ஒரு சமூகம் இருக்கு. அம்மா ஜெயலலிதா வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு. எடப்பாடி இருந்தாரு, அவருக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு. ஓபிஎஸ் இருந்தாரு, அவருக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கு. யாராவது அந்த சமூகத்தை சொல்லி அந்த இயக்கம்னு சொன்னாங்களா? இல்ல. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, அவருக்கு ஒரு சமூகம் இருக்கு. யாராவது அந்த சமூகத்தை சொன்னாங்களா? இல்ல. அண்ணா வைகோ தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப நேற்று வந்த வைகோ, இது எல்லாம் அரசியல் கட்சியா பார்க்கிற இந்த சமூகத்தால விடுதலை சிறுத்தை கட்சியை அரசியல் கட்சியை பார்க்க முடியல. அதுதான் சொல்றேன், உங்கள்கிட்ட உளவியல் சிக்கல் இருக்கு. எல்லாரையும் பார்க்கிற பார்வை, எல்லா சமூகத்தையும் பார்க்கிற பார்வை வேற மாதிரியும், தலித் மக்களை அவங்கள பார்க்கிற பார்வை வேற மாதிரி அங்கிருந்து ஒருத்தர் வந்து சாதியா பார்க்கிற பார்வை இன்னைக்கு நேற்று இல்ல, 1000 ஆண்டு காலமா அததான் வந்து தலைவர் வந்து இந்துத்துவ எதிர்ப்புல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வர்ணாசிரம எதிர்ப்புல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து அந்த படிநிலைகள் தான், அந்த கட்டமைப்பு தான் இன்றைய சாதிய கட்டமைப்பு. இங்க இருந்து இங்க பிறந்தான், தலையில இருந்து பிறந்தான், தோல்ல இருந்து பிறந்தான், வயிற்றுல இருந்து பிறந்தான், தொடர்ல இருந்து பிறந்தான், அந்த 4 வசனத்தை தாண்டி அவர்னாஸ் வர்ணம் இல்லாதவர்களும் வந்து 5வது ஒரு வர்ணம் இருந்துச்சு. அப்படி இந்த படிநிலைகள் எல்லாமே இன்றைக்கும் நிலைநிறுத்தப்படுகிறது, நியாயப்படுத்தப்படுகிறது, மறைமுகமா ஊக்கப்படுத்தப்படுகிறதுங்கிறது தான் சிக்கலே. அதனோட பார்வை எல்லார் மனசும் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு தியாகி, இவ்வளவு ஒரு திறமையான மனுஷன், இவ்வளவு பொது வாழ்க்கை அர்ப்பணிச்ச மனுஷன், எல்லாருக்காகவும் போராடுறவர் அந்த நிலையை எட்டாததுக்கு காரணமாயிருக்கு. அது உளவியல் மாற்றம் தான் ஏற்படுத்தணும், நாங்க தான் ஏற்படுத்தணும். இல்ல இப்படி இருக்குமோ, நீங்க அவங்களுக்கே நம்பிக்கை இல்லப்பா, பேச மாட்டேங்கிறாங்க, கட்சி ஆட்சிக்கு வரணும்னு பேச மாட்டேங்கிறாங்க, இல்ல முதலமைச்சர் ஆகணும்னு பேச மாட்டேங்கிறாங்க, அதனால அங்க போனா நமக்கு எதுவும் வாய்ப்பு இருக்காது, லாபம் இருக்காது, அதனால அங்க போக தேவையில்ல, அவங்கள சாதி கட்சின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு வெளியே இருந்து பார்ப்பாங்களோ? இல்ல அப்படி பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு தீர்மானிக்கிற இடத்துல இருக்காரு, தமிழக அரசியல தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு தலித் இயக்கமா இருந்து அடையாளம் தெரியாம எல்லாம் அப்படி இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சி எங்க இருக்கோ, எந்த அணியில இருக்குதோ, திரும்ப எங்க இருக்கிறாரோ, யாரை கை காட்டுறாரோ அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் வெற்றி கூட்டணிங்கிற நிலைமையில கடந்த 2-3 தேர்தலில் இருக்கிறாரு. இப்போ அமைக்க போற தேர்தலையும் எங்கள்கிட்ட வந்து அதிமுக
பலமான முயற்சி எடுத்துச்சு. பாஜக ஆரம்ப காலத்துல இருந்தே எங்களுக்கு வந்து நிறைய வேலை பேசினாங்க, ஆசை வார்த்தைகள் கூட்டினாங்க, கேபினட் மினிஸ்டர் தரானாங்க, என்னவோ சொன்னாங்க. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்து, அம்மா தமிழிசையிலிருந்து, அப்புறம் எல்முருகன் காலகட்டத்தில இருந்து நாங்கள் அதை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். கொள்கை கோட்பாட்டில் சமரசம் இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறாரு. மற்ற கட்சிகள் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறது, பேர்கட்சியாக இருக்கிற எல்லாருமே திரும்ப விட்டுறக்கூடாது, நம்ம கூட்டணியில் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலையும் அவர் மனசு நோக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு அவர் ரீச் ஆயிட்டாரு. ஆனால் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு நாள்ல அதை அடைஞ்சிட முடியாதுங்கிற சூழ்நிலை அவருக்கு இருக்கு. தன் கட்சியினுடைய வலி எறிஞ்சு நிலை எறிஞ்சு தான் தலைவர் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் சாதி பார்வை இருக்கு, அது இடைஞ்சலா இருக்குங்கிறத உணர்ந்துதான் இப்ப நான் சொன்ன எல்லா தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர். ஆனா எங்க தலைவர் மட்டும் சாதி தலைவராக இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, வேங்கவேல் என்ன பண்ணாரு? வேங்கவேல் சமீபத்தில் நயனா நாகேந்திரன் பேசுறாரு, தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, ஏன் எதுவுமே பண்ணல? வேங்கவேலுக்கு முதல்ல போராட்டம் நடத்தது நாங்க. எல்லாரும் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எல்லாரும், விஜய்ல இருந்து சீமான்ல இருந்து எத்தனை பேரும் பாமக இந்த பேசுனா எனக்கு கொஞ்சம் கோபமா எடுத்த உடனே இப்போ சமீபத்துல மணின்னு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வரைக்கும் வெங்கவேல் நடந்தும் கூட திமுகவோட இருக்கீங்க ஏன் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. வேங்கவேல் பிரச்சனை வந்து திரும்ப பிரச்சனையா? வேங்கவேல் பிரச்சனை தலித் பிரச்சனையா? அது மனித பிரச்சனை இல்லையா? மனித உரிமை மீறல் இல்லையா? அப்படி பார்க்க முடியலையா அவங்களால? அது ஏன் திரும்ப போகணும்னு பார்க்கறதுலேயே அவர் தலித் தலைவர், தலித்துக்கான பேச்சு அவர் தான் பேசணுங்கிற பார்வையே எவ்வளவு ஒரு வன்மம் நிறைஞ்சது, எவ்வளவு அநாகரிகமானது, எவ்வளவு ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத உணர முடியுதா பாருங்க. இப்ப அது உங்களை கேள்வி கேட்கறவங்க எல்லாம் போய் போராடி இருக்காங்களா? இல்ல, அதிமுக இருந்துச்சுங்க, எதிர்கட்சிங்க, அவங்க தானே இப்ப ஆளுங்கட்சி வரப்போறேன்னு சொல்றாங்க. இது பெரிய இஷ்யூ தானே, வேங்கவேலுக்கு பெரிய இஷ்யூ தானே. எத்தனை போராட்டம் பண்ணாங்க? நாங்க சம்பவம் நடந்த வேங்கவேல போராட்டம் பண்றோம், தொடர்ச்சி அங்க நின்று ஊரை இது பண்ணி அங்க கலெக்டர் போய் பாக்குறோம், எஸ்பி போய் பாக்குறோம், சென்னையில 2 ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம், சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறோம், முதலமைச்சரை தனியா பார்த்து நாங்க அந்த கோரிக்கை மனு கொடுக்குறோம், முதலமைச்சரை பேச வைக்கிறோம். இது இவ்வளவு பங்களிப்பு பண்ண நாங்க எங்களோட நீங்களும் சேர்ந்துருக்கலாம்ல, எங்களோட நீங்களும் சேர்ந்துருக்கலாம்ல. அதிமுக பேசிச்சா இதுக்காக? எதுவுமே பேசல. பாமக ஒரு போராட்டம் நடத்தல. நாம் தமிழர் இல்ல, விஜய் இவர் சீமான் வந்து அங்க போனாரு, அங்க போனாரு, அங்க பேசினாரு. ஆனா விஜய்க்கு தெரியாதுங்க. விஜய் நீங்க வந்து இவங்களோட சேர்ந்து அந்த புரிதல் உள்ள அரசியல்வாதியா நீங்க அவர் பார்க்க முடியாது. அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு, அவர் நடிகருங்கிற ஈர்ப்பு, அதை வச்சு திரளுற மக்கள். இவங்க யாருமே போகாம நாம அதுக்காக குரல் கொடுக்கல, போராடல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, இல்ல நீதி கேட்டு ஒரு தர்ணா பண்ணல, இல்ல அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கல, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம எப்படி விசிகாவை நோக்கி மட்டும் கை? அது வந்து நோக்கம் வந்து திமுக இருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்த பாக்குறாங்க. வேங்கவேல்ல நீங்க எதிர்பார்த்த தீர்ப்பை கொண்டு தரல, உங்க மக்களுக்கான யாரை வந்து திமுக தரல, இன்னும் ஏன் நீங்க அங்க இருக்கிறீங்க? திமுக நீங்க ஏன் முறிக்காம இருக்கிறீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில இருந்து வெளில வந்தா அந்த கூட்டணி பலமிழந்து போகும். அதுதான் அவங்க நோக்கமா இருக்க தவிர சமூகத்தின் மீதான பார்வையில, அந்த ஊர் மக்கள் மீதான பார்வையில அது வந்து அந்த சிந்தனை கிடையாது. இதை காரணம் காட்டியாவது வந்து திரும்ப அவங்க இருந்து கழட்டணும், பிரிச்சிடணும் அப்படிங்கிறதுல நிறைய கட்சிகளுக்கு அந்த அஜெண்டா இருக்கு. அதனோட ஒரு பகுதி அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நான் சொல்றது என்னன்னா, வேங்கவேலுக்கு திரும்ப போகணும்னு சொல்றதே அசிங்கம், அபத்தம், ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்றேன் நான். அந்த சிந்தனையே தப்பானதுன்னு சொல்றேன், அதை அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்றேன். யார? திரும்பவே இல்லை, ஜனநாயகத்தை அசிங்கப்படுத்துறது, சமூக நீதியை அசிங்கப்படுத்துறது, அரசியலை அசிங்கப்படுத்துறது. இது பொது பார்வையா இருந்திருக்கணும், அது மனித உரிமை மீறலா இருக்கணும், அங்க பாதிக்கப்பட்ட மனுஷன் தாங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்திருக்கணும். எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி அதை பெரிய பிரச்சனை ஆகியிருக்கணும், அங்க போய் நின்றுக்கணும். அதை செய்ய தவறுறது மட்டும் இல்ல, அதை வந்து இப்படி திசை மடைமாற்றம் பண்றது வந்து அயோக்கியத்தனம் நான் சொல்றேன். நான் அதை அப்படி சொல்றேன், நான் அப்படி பார்க்காதீங்கன்னு சொல்றேன். நான் இப்ப நான் அதுதான் சொல்றேன். இன்னும் நிறைய ஓபிசி நிறைய அவங்கள உள்ள வரணும், உள்ள வந்து அந்த எண்ணிக்கை அதிகமாகணும், விடுதலை சிறுத்தை கட்சியில அந்த எண்ணிக்கை அதிகமாகணும், இந்த பார்வை மாறணும், அது காலம்தான் அதை கொண்டு வரணும். இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது ஓபிசி செல்லத்துறைன்னு ஆரம்பித்தோம், அதனோட தொடர்ச்சியாகவே இறுதியான ஒரு கேள்வியாகவும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் விசிகாக்குள்ளே வந்துட்டீங்க, எஸ்எஸ் பாலாஜி மாதிரியான ஆட்கள் வந்திருக்காங்க, ஷானவாஸ் மாதிரியான ஆட்கள் வந்திருக்காங்க. நீங்கள் பேசும்போதே, நம்ம இப்போ இடையில பேசும்போதே வந்து என்ன இளைய காமராசர்னு வைக்கும்போது அங்கே அவன் பிரச்சனையாக பார்க்குறான், இங்கே புரிதல் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ஓபிசி விசிகாக்குள்ளே வரும்போது எவ்வளோ அங்கே நெகிழ்வுத்தன்மை இருக்குது, எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியுது அந்த மக்களை? அவங்க ஏன்னா பெரியார சில தலித் மக்கள் பார்க்குற பார்வையிலே கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அவங்களும் கூட அவரை சாதிய தலைவராக பார்க்குற எண்ணம் இருக்குது, இல்லை முழுமையாக ஏற்றுக்காமல் இருக்காங்க, அப்படி கூட சொல்லலாம். அப்போ ஒரு ஓபிசியாக நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா, இல்லை யாரோ ஒருத்தர் நாளைக்கு உள்ளே வரணும் அப்படின்னா
அவங்க என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும். அதோட கூட நீங்கள் போன உடனே உங்களுக்கு மாநில பொறுப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை புதுசாக வரவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்லை, எப்படி இது இருக்கு இது இது? என் மேலே கேட்கப்பட்ட இந்த கேள்வி நான் சமூகத்துக்கு வைக்கிறேன். சமூகத்துக்கு ஒரு அறிவுறுத்தலை இல்லை ஒரு அனுபவபூர்வமான ஒரு பகிர்வாக நான் அதை வைக்கிறேன். ம் விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து தலித் மக்கள் பெருவாரியாக இருக்கிறாங்க, ம் மறுக்க முடியாத உண்மை. ம் அவங்கள்ட்ட ஒரு நான் தலித் அந்த கட்சிக்குள்ளே வரும்போது ம் அவங்க வரவேற்பாங்க, ம் நம்மளை கொண்டாடுவாங்க. ம் அதில் ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ம் நான் தலித்து அப்படிங்கிறது மட்டுமே என்னோட தகுதி இல்லை. ம் அது ஒரு கேட்டகரி, அது ஒரு பிரிவு, ஓகே. அது ஒரு தகுதி இல்லை. ம் என்னோட செயல்பாடு தான் அங்கே தகுதியாக இருக்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. ம் நான் தலித்து, ம். நான் வந்து பெரிய சமூகத்திலேருந்து வந்திருக்கிறேன், சில தளர்வுகளை அடையலாம். அதுவே ஆனா அது மட்டுமே அதுவே என்னோட தகுதின்னு நினைச்சிட்டு ஓகே. நான் என்ன தயார்படுத்திக்காம, ஆ, ஆ. நான் அந்த போராட்ட காலத்துக்கு போகாம, ம், நான் வந்து தலைவரோட பார்ப்பேன், தலைவர்கிட்ட இருப்பேன், என்னோட வியாபாரத்தை பார்த்துருவேன், மேம்போக்கா இருக்கிற அந்த புரிதலோட உள்ள வந்தா ம், இந்த கீழே இருக்கிறாங்க இல்லையா, இவங்க கொண்டாட மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க பெரியார் ஏத்துக்கிறதுல உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, ம், தலித் மக்களுக்கு. ம், வீரமணிகிட்ட முரண்படுறாங்க, ம், இளமதியை வந்து அவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ம், அவங்களோட அவங்க இன்ஸ்டன்டான குற்றச்சாட்டு என்னன்னா, ம், எல்லா விஷயத்தையும் பேசுற நீ ம், ஏன் பிரச்சனையும் பேச மாட்டேங்கிறியே, ம், 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 நான் போராடும் போது என் கூட நிக்க மாட்டேங்கிறியே, நீ ம். பெரியாரிசம் பேசுற, அம்பேத்கரையும் பேசுற, ம், மேடை பேச்சா தானே இருக்கு, ம், என்கிட்ட களத்துக்கு வர மாட்டேங்கிறதா கோபமா இருக்கு. ம், ம், அதை அப்படியே இங்க பொருத்தி பாருங்க. நான் உள்ள கட்சிக்குள்ள போயிட்டேன், ம், நான் மேம்போக்கா இருக்கிறேன், நான் ஒரு தொழில் பார்க்குறேன், ம், என் தொழிலுக்கு ஒரு லேபிள் தேவைப்படுது, ம், அதுக்கு நான் டாக்டர் திருமாங்கிற ஒரு லேபிளை பயன்படுத்த பார்க்குறேன், ம். விடுதலை சிறுத்தை கட்சிங்கிற லேபிளை பயன்படுத்த பார்க்குறேன். ம், அதை வச்சு நான் லாப நோக்கத்தில் செயல்படுறேன். ம். எனக்கு ஒரு குற்றப்பின்னணி இருக்கு, ம். நான் அந்த குற்றப்பின்னணி மறைக்கிறதுக்காக நான் ஒரு லேபிளை பயன்படுத்த பார்க்குறேன். ம், இல்லை, நான் பொருளாதார வலிமை உருவாக்கிறதுக்காக இதை நான் இந்த கட்சியை வச்சு நீங்கள் சொன்னீங்களே அது அங்கே போய் இங்கே போய் ஏதோ சம்பாதிக்கணும்னு பார்க்குறேன் அப்படிங்கிற எந்த விதமான லாப நோக்கத்தோட உள்ள வந்தா ம். நான் தலித்துங்கிறது உங்களுக்கு தகுதி இல்லை, ம், ம், நீங்க டிஸ்குவாலிஃபைடு தான். ம், அந்த மக்கள் உங்களை வரவேற்பாங்க, ம், கொண்டாடுவாங்க. ம், உங்களோட குணமும் உங்களோட கலரும் இதுதான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா ம், உங்கள்கிட்ட வந்து அவங்க முரண்படுவாங்க, ம், உங்கள்கிட்ட இருந்து விலகி நிற்பாங்க. ம், ஆனா நீங்க உண்மையான ஜனநாயகவாதியா வந்து ம், உள்ள வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொண்டாடுறவங்க இன்னும் கொண்டாடுவாங்க, அதை தாண்டி இன்னும் பாதுகாப்பா இருப்பாங்க. ம். இப்ப தலைவரை நீங்க இதுல சேர்க்க வேண்டியதில்லை, ம். அவர் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நம்ம அவரை அவர் கேட்கல. அவர் அப்பாற்பட்டவர். அவரோட பார்வை எப்படி இருக்குன்னா, ம், ம், உள்ள வரவங்களை இந்த கோழி தன்னோட குஞ்சை ம், எப்படி ரெக்கைக்குள்ள வச்சு பாதுகாக்குமோ ம். அத மாதிரியான ஒரு பாதுகாப்பான அந்த உணர்வை கேள்வி நான் அவர்கிட்ட வைக்கவே இல்லை. அது அதை அவர் தருவார் நமக்கு. தப்பான புரிதலாவே இருக்கு. இல்ல, அது- ஆனா, கூட இருக்கிற நிர்வாகிகளை அதுதான் சொல்றேன். அதே பார்வையில தான் இவங்களும் நம்மளை வந்து வரவேற்பாங்க, ம், ம், கொண்டாடுவாங்க, ம், அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். ம், இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, இப்ப நான் கட்சிக்குள்ள வரேன், ம், ஒரு மத்திய சென்னையில ஒரு நாடாளுமன்ற ஒரு தொகுதியில ஒரு 2ஆ பிரிச்சு என்னை வந்து மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலர் அறிவிக்கிறாரு. ம், நான் கட்சிக்குள்ள வந்து 6வது வருஷம் என்னை மாவட்ட செயலர் அறிவிச்சாரு. ம். ஆனா 20 வருஷமா கட்சியில இருந்து இருக்கிறாங்க. அதான். ம், அவன் தலித்தா இருக்கிறான், ம். அவன் என்னை விட அதிகமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறான், அந்த கோவம் இருக்குல்ல, அதை தான் நான் கேட்க வரேன். போராட்டத்தை எடுத்துக்கிறான், ஆ, கட்சிக்காக சிறைக்கு போயிருக்கிறான், ஆ, கட்சிக்காக அடி வாங்கியிருக்கிறான், ம், ம், செத்தும் போயிருக்கான் நிறைய பேர். ம், ம், அப்ப அந்த தியாகத்தை ம், அவங்களோட பங்களிப்புக்கு மேல நான் போய் நிக்கிறேன். ம், ஒரு பழத்தை பறிக்கும் போது 2-3 பேர் குனிஞ்சு நின்று அவன் தோல்ல ஏறி நான் வந்து அந்த பழத்தை பறிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. ம், நான் இதை மனசுல உணர்ந்து அதுக்கு தகுந்த பங்களிப்பு நாங்க கொடுக்கணும். ம், ம், நான் போற நோக்கம் ஜனநாயக சிந்தனையோட இருக்கணும். ம், அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறான், அவன் என்னல ஒருத்தன், ம், அவன்ல ஒருத்தன் நானு ம், அப்படிங்கிறத உணர்வுபூர்வமா ஏத்துக்கிட்டு அவனோட குரலா அங்க நான் வந்து பேசும்போது அவன் என்னை வந்து எப்படி வரவேற்றானோ ம், அதை விட அதிகமா வரவேற்பான், அதை விட அதிகமா கொண்டாடுவான். ம், அப்ப அப்படி உள்ள ஆட்கள் இந்த கட்சிக்குள்ள வரணும். ம். அதுதான் விசிக சிலத்தில் இருக்க முடியும், இல்லை ஓபி சிலத்தில் இருக்க முடியுமே தவிர. நீங்க சொல்ற புரியுது. இருந்தாலும் இன்னும் நான் டியூன் பண்றேன். இப்போ பொது சமூகத்துக்கு இல்ல இடஒதுக்கீடு பத்தி புரிதல் இல்லாதவங்களுக்கு இடஒதுக்கீடு மேல ஒரு வெறுப்பு இருக்கும். அவன் ஃபீஸ் கம்மியா வந்துடுறான், அவனுக்கு மார்க் கம்மி அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த வெறுப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்னதான் நீங்க உழைப்பு இருக்கு, ஒரு ஆர்வம் இருக்கு, கொள்கை புரிதல் இருக்கு, இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி என்னை விட ஆண்டு அனுபவத்துல கூட இருக்கிறவங்க இருந்தாலும் கூட நான் ஓபிசிங்கிற அந்த ரிசர்வேஷனுக்குள்ள நீங்க உள்ள போறீங்களா, அந்த கோபம் எங்கேயாவது வெளிப்படுதா அவங்களுக்குள்ள? இல்ல, அது விடுதலை சிறுத்தைகள் பக்கப்பட்டாங்க. ம், நீங்க அதை வந்து வெளியில இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு எங்க இருந்து அந்த கேள்வி வருது அப்படின்னா, ம், ம், விடுதலை சிறுத்தையாக டியூன் பண்ணப்பட்ட, ம், விடுதலை சிறுத்தையாக பக்குவப்படுத்தப்பட்ட ம், திருமாவின் தம்பிகளா இருக்கிறவங்க ம். இந்த பார்வையில மாறுபடுறாங்க. மாறுபடுறாங்க. அவன் கொண்டாடுறான், ம். இவன் வரணும், ஒரு சிலத்துல பத்தாது 1000 சிலத்துல வரணும்னு சொல்லி ம். அவன் கொண்டாடுறான், அவன் வரவேற்க ஏத்துக்கிறான், தயாரா வரவேற்கிறான், கதவு தயாரால இல்ல வரவேற்கிறான், கதவு அவன் திறந்தே இருக்கு. கொண்டாடுறான். ம், அவன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த முன்னுரிமை கொடுக்குறான். ம், எங்கேயும் போனா பெருமையா சொல்லுவான், ஒரு இடத்துல சொல்லுவான், ம், ம், அண்ணன் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர், ம், ம், எங்களோட மாவட்ட செயலர் இருக்கிறாரு, நம்மளை பெருமையா வந்து சொல்லுவான். ம், அதை வந்து அவங்க வந்து ஏத்துக்கிறான். ம், நமக்கு பங்களிப்பு கொடுக்குறதையோ ம். பதவி கொடுக்குறதையோ ம். அவன் வந்து மாறுபடல. ம், ம், எங்கிருந்து மாறுபடலைன்னா திருமாட்ட இருந்து மாறுபடல, ம், அந்த கொள்கையில ஏத்துக்கிட்டனால மாறுபடல. ம். விடுதலை சிறுத்தைகள் பெரும்பாலானவங்க அப்படிதான் இருக்கிறாங்க.
பெரும்பான்மையான விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தையா பக்கப்பட்டவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ம். நீங்க சொல்ற விஷயம் ம். திருமாகிட்டவே மாறுபடுற ஒரு சில பேர் இருக்கான். ஓகே. அவன் விடுதலை சிறுத்தை இல்லை, ஓகே. அவன் சமூகத்தில் இருக்கிறான். ம். 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 அம்பேத்கர் படத்தை போட்டு வச்சிருக்கிறான். ம். அவன் இவர் சார்ந்த சமூகமா இருக்கிறான். ம். இன்னும் உறவுக்காரர் கூட இருப்பான். ம். அவன் கொள்கை ரீதியா அவர் ஏத்துக்கிட்டவன் இல்ல, ஓகே. கொள்கை ரீதியா பக்கப்பட்டவன் இல்ல. ஓ. அவன் தான் ம். இந்த பேச்சை பேசுறான். ம். அங்க பெரும்பான்மை சிறுபான்மை வருது. ம். நாம பெரும்பான்மை இருக்கிறோம், நம்மளோட உழைப்பை வந்து இவன் சுரண்ட பாக்குறான், ம். ம். நமக்கு கிடைக்க அங்கீகாரத்தை இவன் பங்கு போட வந்துட்டான் அதுதான். அப்படின்னு பேசுறது ம். ஜனநாயகத்துக்கு எதிராக. சிலர் அந்த வலையொலிகள்ல பேசும்போது கூட சொல்றாங்க, அவன் சிறுத்தை இல்லை. எங்களுக்கு கிடைச்ச கடைசி புகலிடம் விசிகா, எங்களை மற்ற கட்சியில் அங்கீகரிக்க மாட்டாங்க, எங்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்க மாட்டாங்க, எங்களுக்குன்னு இருக்கிற கட்சின்னு நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் தான் பதவி கொடுப்பீங்க, எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பீங்க, நாங்கள் இங்கே முன்னேறி வரலாம், நாங்கள் ஒரு அரசியல் அதிகாரம் அடையலாம்னு நினச்சா அங்கேயும் ஓபிசியை கூட்டு வந்து நீங்கள் பதவி கொடுப்பீங்க, முன்னுரிமை கொடுப்பீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறதுங்கிற குரலும் ஒரு பக்கம் அரசியல் அது புரட்சி. அரசியல் அதுக்காக தான் அது அரசியல் புரிதலற்ற ஓகே. பேச்சு. ம். அது எந்த சமூகம் எடுத்தாலும் தப்பு. ம். அது இப்ப வன்னியர் சமூகம் எடுத்தாலும் தப்பு, ம். வேற எந்த சமூகம் எடுத்தாலும் தப்பு. ம். அப்ப அரசியல் கட்சியாக ம். விடுதலை சிறுத்தை கட்சி அவன் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ம். அவன் பேச்சு என்னவா இருக்குன்னா, ம். அவன் எங்கள்கிட்ட முரண்படல, ம். திருமாகிட்டே முரண்படுறான், ம். கட்சி தலைமையிட்டே முரண்படுறான், ம். கட்சியோட கான்செப்ட்லே ம். கொள்கையில முரண்படுறான். ம். எங்க என்ன அவன் சொல்ல வரான்னா, ம். என்னோட இடத்த நீ வந்து சரியா பயன்படுத்தல, எனக்காக மட்டும் நீ குரல் கொடுக்க மாட்டேங்க, ம். நீ ஒரு பழைய தலைவரா இருக்க மாட்டேங்கிற, ம். நீ ஒரு தலித் தலைவரா இருக்க மாட்டேங்கிற ம். அப்படின்னு குற்றச்சாட்டை யார் மேல வைக்கிறான்? தலைவர் மேலே வைக்கிறான். ஓகே. அப்ப அவர் முன்னெடுக்கிற அரசியலை இவன் புரிஞ்சுக்கல. ம். அவன் வந்து என்ன அங்கீகரிக்கணும் அவசியம் இல்லை. ம். ம். அவன் சிறுத்தை இல்ல, ம். 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 அவன் அவனும் ஒரு சாதியவாதி. அவன் சாதியவாதி, ஓகே. அவன் விடுதலை சிறுத்தை இல்ல. ஓகே. அவன் நிறைய மாறுபடுறான். அவன் வந்து வேற ஒரு கட்சியினுடைய அடையாளமா இருக்கிறான், ம். வேற ஒரு சில தலைவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு இயக்கமா இருக்கிறான். ம். இவன் எல்லாம் வந்து அம்பேத்கரை அடையாளப்படுத்தி தலித் இயக்கமா அவனை சொல்றான். ம். ரொம்ப முற்போக்குவாதியா காட்டுகிறான், அந்த சமூகத்தில் முற்போக்குவாதியா காட்டுகிறான், அந்த சமூகத்துக்காக பாடுபடுற மாதிரி அவனை காட்டுகிறான். ம். ஆனா அவனோட சிந்தனை பிற்போக்குத்தனமானது. அப்பதான் நான் ஒண்ணு சொன்னேன் முதல்ல உங்கள்கிட்ட, ம். விடுதலை சிறுத்தை கட்சி பார்வையில தலித்ங்கிறது வந்து சாதியை மையப்படுத்திக்கல, புரியுது, புரியுது. ம். பாதிக்கப்பட்டவன். பாதிக்கப்பட்டவன் தலித். அப்ப இவன் யாருன்னு சொன்னா, ம். இவன் தலித் இல்ல. ம். எங்க பார்வையில ம். ம். அவன் சாதி வந்து ம். தலித் சாதியா இருக்கலாம், ம். ஆனா எங்க பார்வையில அவன் தலித் இல்ல. ம். ரொம்ப அழுத்தமான வார்த்தை. அவன் வந்து பிற்போக்குவாதி, ம். அவன் வந்து எங்களுக்கு முரணானவன், ம். அவன் எங்க 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 நாங்க அவங்க நிக்க மாட்டோம், ம். நாங்க முன்னெடுக்கிற அரசியல் அவனுக்கு புரியல. ம். அவன் வந்து இன்னும் அவர் திரும்ப புரிஞ்சுக்கணும், திரும்ப முன்னெடுக்கிற அரசியல் புரிஞ்சுக்கணும், இன்னும் பக்குவப்படணும். ம். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா சாதிகள்லயும் ஒரு சில பொறுக்கிங்க, ஒரு சில புரிதல் இல்லாதவங்க, ம். அந்த ஆண்ட பரம்பரை பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ம். அவங்களுக்கு ஒப்பானவங்க இவங்க. ம். இவங்க பேசுறத எங்களோட பிரதிநிதித்துவம் போயிருது, ம். எங்களுக்கான குரல் வந்து நெருக்கப்படுது. ம். தலைவர் அந்த ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரியே அதை சொல்ல வராங்க அவங்க. அவங்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கிறாங்க, புரிதல் இருக்கு. புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. ம். அவங்க பெரும்பான்மை இருக்கிறதுனால, ம். பெரும்பான்மை சிந்தனை அங்க வர்றதுனால ம். அது வந்து முரண்படுறாங்க. இப்ப சிங்களத்துல வந்து சிங்கள பேரினவாத எதிர்ப்பு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஆமா. அதுக்கு என்ன காரணம்? ம். அவன் வந்து அந்த அவங்க மெஜாரிட்டி. ம். இப்ப நீங்க விசிகால நீங்க போய் பாக்குறப்ப அவன் என்ன ஃபீல் பண்றான்னா, ம். நம்ம சமூகம் தானே மெஜாரிட்டி, ஆமா, ஆமா. அப்ப நம்ம தான் நாங்க முடிவெடுக்கணும், ம். நாம தான் அந்த இடத்த கொடுக்கணும். ம். இவனை எப்படி மாவட்ட செயலர் வைக்கலாம், இவனோட அதிகமா வேலை பார்த்தவன் இருக்கிறான், ம். இவனோட முன்னாடியே வேலை பார்த்தவன் இருக்கிறான், ம். ஜெயிலுக்கு போனவன் இருக்கிறான் ம். அப்படின்னு பேசுறது. ம். தலைவர் ஒரு என்ன மாவட்ட செயலர் அறிவிக்கும் போது ம். 73 மாவட்ட செயலர் அறிவிச்சார். ம். அது அப்புறம் 90 மாவட்ட செயலர் நாங்கள் முடிச்சோம். ம். முதல் அறிமுகம் ஒன்று திருச்சியில் நடக்குது. ம். தலைவர் வந்து எங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ம். அதில் ஒன்று சொல்றாரு, நான் 3 கேட்டகரியில் ம். இந்த மாவட்ட செயலர் அறிவிச்சிருக்கிறேன். ம். முதல் கேட்டகரி, ம். தகுதி இருக்கு இவனுக்கு, ம். திறமை இருக்கு இவனுக்கு, ம். சீனியர் இவன், ம். இவனை தவிர்க்க முடியாது, இவனுக்கு கொடுத்தாவணும் அந்த பொறுப்பை அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன். ம். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ம். இது ரெண்டாவது கேட்டகரி, பெரிய தகுதி ஒன்றும் இல்லை, அவ்வளோ திறமையானவன்லாம் சொல்லிட முடியாது, ம். சீனியர்னு சொல்ல முடியாது, இவனோட சீனியர் இருக்காங்க, ம். ஆனால் இவருக்கு கொடுத்துருக்குறேன். எந்த நம்பிக்கை இல்லைன்னா, இவன் தகுதியும் திறமை வளர்த்துக்குவான் வளர்த்துக்குவாங்க, கத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவன் பேர்ல. ம். இந்த வாய்ப்பை நான் கொடுத்தேன்னா, ம். நான் நினைக்கிற மாதிரியான ஒரு மாவட்ட செயலராக சிறப்பாக செயல்படுவாங்க நம்பிக்கை அடிப்படையில் நான் ஒரு சில பேர் கொடுத்துருக்கேன். புதியவர்களையும் இளைஞர்களையும் உள்ள இது கொண்டு ரெண்டாவது வரணும். கேட்டகரி. ஆ, ம். இல்லை, மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்கு. ஓகே. ம். அந்த பையன் வந்து புதுசு, ம். பெரிய புரிதல் இல்லை அவனுக்கு, ம். திறமையானவனும் இல்லை, ம். ஆனாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணி அவனைத்தான் அங்கே கொடுக்கணுங்கிற தேவை எனக்கு இருக்கு, ம். நான் கொடுத்துருக்குறேன் அந்த அப்படின்னு சொல்றாரு. ம். இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க. ம். ஆனால் இந்த 5 வருஷத்துல, இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு வழங்கப்படுகிற காலகட்டத்தில் நீங்கள் முதல் நிலை மாவட்ட செயலராக, முதல் கேட்டகரி மாவட்ட செயலராக நீங்கள் ஓகே. உங்களை வந்துக்கிடணும், அந்த 3 நிலையில முதல்ல இளைஞர்களுக்கு வந்துடணும். வரணும். இப்போ அவங்கவுங்க மனச்சாட்சிக்கு தெரியும் நாம இந்த கேட்டகரியில் இருக்கிறோம், ஓகே, ஓகே. உங்களுக்கு தெரியும், ஓகே. உங்களுக்கு உள்ளுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, ம். நாம எந்த நிலையில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு, நமக்கு இதுதான் இதுதான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கா நீ புரிஞ்சுக்கங்க, ம். அதை வச்சு நீங்கள் வந்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ம். அங்கேருந்து ஒரு குரல் வருது,
இந்த திறமை இல்லாமல் தகுதியெல்லாம் கொடுத்தா அப்படின்னு ஒண்ணு வருது. ம், ம், ஒரு சின்ன சிலசிலப்பு. ம், அப்போ சொல்றாரு இருக்கு. ம், அந்த இடத்துல ஒரு பெண்களுக்கான தொகுதின்னு முடிவு பண்ணியாச்சு. ம், அப்போ ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும். ம், அதை அந்த பெண்ணை விட திறமையான ஆண் இருப்பான். ம், அவனுக்கு அந்த வாய்ப்பு பறி போகுது. ம், போகும். ம், உனக்கு வேற ஒரு பொறுப்பு கொடுப்போம். ம், நீ அவங்களுக்கு கீழே வேலை பார்க்காரு. ம், அதுதான் உன்னோட பங்களிப்பாக இருக்க முடியும் கட்சிக்கு. ம், ஒரு நான்தெழுத்து கொடுக்கணும்னு இருக்கும் ம். அந்த இடத்துல. எவ்வளோ ஒரு முதிர்ச்சியான ஒரு அதனால தான் சொல்றேன், திருமாவினுடைய செயல்பாடும் ம், அவருடைய நடவடிக்கையும் அவருடைய புரிதலும் ம், ரொம்ப ஹைலி மெச்சூர்டு. ம், ம், அதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு தகுதி வேணும். ம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்க அந்த மாறுபட்ட கருத்தில் இருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உதிரிகள் தலைவரோட பார்வையில். ஓகே. அவர் ரெண்டாக தான் பேசுவார். ம், இந்த தப்பான வார்த்தை பேச மாட்டார். ம், ஏதாவது பேசுனா உதிரியாக சிந்திக்கக்கூடாது, சில தடவை ம். அமைப்பாக சிந்திக்கணும் பாரு. அதான் உதிரி அமைப்பாய் திரள். அமைப்பு. ம், அதனால அமைப்பத்திரோட புக் எழுதியிருக்கிறாரு. அப்போ அவரை பின்பற்றவங்க, அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க ம், அமைப்பாக தான் சிந்திப்பாங்க. ம், அவரை உள்வாங்க முடியாதவங்க, அவர் சரியாக புரிதல் இல்லாதவங்க உதிரியை தான் சிந்திப்பாங்க. பெரிய சமூகமாக இருந்தாலும், பெருவாரியான சமூகம் இருந்தாலும், அடர்த்தியாக இருந்தாலும், அதிகமாக இருந்தாலும் அவன் சிந்தனை உதிரியாக இருக்கும். ம், அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு அவங்களோட வார்த்தைக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ம், இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வர்றதுக்கு ஓபிசி சமூகம் தயங்கக்கூடாது. இந்த ஓபிசி சமூகம் இங்கே உள்ள வர்றதுக்கு ம், சிவப்பு கம்பளம் வச்சு அவங்கள வரவேற்கிறதுக்கு ம், அந்த மக்கள் உளப்பூர்வமாக தயாராக இருக்காங்க. அதுக்கு நான் உதாரணம். ஓகே. அதை தாண்டி எங்க அண்ணன் அப்படின்னு என்னை கொண்டாடுறது, நான் ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருந்திருக்கிறேன். நான் ம், ம், இன்னும் மாநில பொறுப்பு போகல. ம், ஆனால் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ம், அங்கே நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே வந்து கோயம்புத்தூர் வரைக்கும், ம், அந்த 4 மண்டலங்கள்லையும் பார்க்கும்போது எங்க அண்ணன்னு சொல்றதுக்கு எனக்கு லட்சக்கணக்கான தம்பி இருக்காங்க. ம், எனக்கு முகம்பு பார்க்காத, ம், நான் ஒரு பதிவு போட்டேன்னா என்னை கொண்டாடுறதுக்கு, ம், ம், ஷேர் பண்ணுறதுக்கு, ம், அப்படி வருங்கால எம்எல்ஏ எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்றது. அவர் யாருன்னே தெரியாது எனக்கு. ம், ம், நான் அவனை பார்க்கல, ம், நான் எம்எல்ஏ சீட்டு கேட்கல, ம், எனக்கு தரேன்னு தலைவர் சொல்லலை. ம், அது அஜெண்டா கிடையாது. ம், ஆனால் அவன் சொல்கிறான், அண்ணன் அவங்க குரல் சட்டமன்றத்தை ஒழிக்கணுன்றான். ம், இந்த கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, இந்த பூஸ்டப் பண்ணுறான்ல, அவன் பார்க்குறது என்னன்னா, நான் கடந்த காலங்களில் என்ன குரல் கொடுத்தேன், ம், என்ன பங்களிப்பு இந்த கட்சிக்கு பண்ணேன், என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன ம், அப்படிங்கிறது இருந்து தான் அது வெளிப்படுமே தவிர, ம், வந்தது நான் தலித்தா இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு தகுதியாக வச்சுட்டு நானே உங்கள்கிட்ட வந்துட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற சிந்தனை விட ம், அது ரொம்ப முக்கியம். நீங்க வரக்கூடாது. சொன்ன வார்த்தை அது அது வந்து நான்லாம் வந்திருக்கேன் ஆ. அப்படிங்கிற அந்த மனநிலையும் அது ஆதிக்க சிந்தனை. ஆ, அது உனக்கு இங்கே வேலை இல்லை. ம், அது வேற வேற கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. ம், ம், விடுதலை சிறுத்தை கட்சி சமூக நீதி இயக்கம். ம், இங்கே சாதியை முன்னிலைப்படுத்த மாட்டோம். ம், பிறப்பின் அடிப்படையில் சாதியை நாங்கள் தூக்கி பிடிக்க மாட்டோம். ம், அடையாளத்துக்காக சொல்லுவோம், அவர் இருக்காரு இவருக்கு அடையாளத்துக்காக சொல்லுவோம். ம், அப்போ இந்த புரிதலோட உள்ள வரவன் உளப்பூர்வமாக திருமாவுடைய கொள்கையை, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கையை, கோட்பாட்டை, அந்த நட்சத்திர வடிவத்தில் இருக்கிற 5 முனையில் இருக்கிற அந்த சாதி ஒழிப்பை, ம், அந்த தமிழ் தேசியத்தை, ம், அந்த பெண் விடுதலையை, அந்த வர்க்க விடுதலையை, அந்த வல்லாதிக்கு எதிர்ப்பை ம், சரியா உள்வாங்கிட்டு அந்த ஒன்னொன்னையும் பற்றி பேசினா மணிக்கணக்காக பேசலாம். ம், சாதி ஒழிப்புன்னு சொன்னா மணிக்கணக்காக பேசலாம். ம், பெண் விடுதலைன்னா மணிக்கணக்காக பேசலாம். ம், தமிழ் தேசியம்னா 1000 கேள்வி, பெரிய சிக்கல் இருக்காது. இப்போ போலி தமிழ் தேசியவாதிகள் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி விரிவாக பேச வேண்டிய தேவைகள் இருக்கு. ம், இதெல்லாம் உள்வாங்கிட்டு உள்ள வர்ற, அல்லது உள்வாங்குற மனநிலையோட வர்ற, ம், எல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ள வரணும் வச்சுக்க முடியாது. ம், நான் அப்படி வரல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் ready to பிளெயினா accept. ஏத்துக்க தயாரா நான் இருக்கேன். பிளெயினா வந்தேன். கத்துக்க தயாரா எங்க அண்ணன் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ம், அவர் ஒரு பெருமலை. ம், நான் அந்த சாரல்ல நான் நினைச்சவன். நான் ம், இப்போ நானே இந்த அளவு உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னா ம், கொஞ்சம் உண்மையான எண்ணத்தோட, உளப்பூர்வமான எண்ணத்தோட, சனநாயக சிந்தனையோட விடுதலை சிறுத்தை கட்சி வந்தா ம், ஓபிசிகள் அதிகமாக வர வேண்டிய இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி. ம், நீங்க கண்டிப்பா பங்கு பெற வேண்டிய இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி. உங்க குரல் வந்து சமூகத்தை நோக்கி வைக்க வேண்டிய இடம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து தான் வைக்க வேண்டியிருக்கு. ம். அதுதான் சமூக நீதியையும் சமத்துவ சமுதாயத்தையும் படைக்குங்கிறது என்னோட கருத்து. நம்ம ஆரம்பிச்சதை ரொம்ப அழகாக நிறைவு பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். ஒரு ஓபிசி செல்லத்துறைன்னு நம்ம ஆரம்பித்தோம். வெளியில் இருக்கிற இன்னொரு ஓபிசி ஏன் இங்கே வரணும், இல்லை வரலாம், எப்படியெல்லாம் சூழல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப தெளிவாக நம்ம பேசியிருக்கிறதா நான் நம்புகிறேன். பார்வையாளர்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களோட நேரத்தை இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி தோழர். வணக்கம். வணக்கம்.